முக்கியமா நான் பார்க்க வேண்டிய விஷயம், நாங்க ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன பார்த்தோமோ அதை வந்து உங்கள்கிட்ட நான் ஃபர்ஸ்ட் ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த யுக்தி ஜாப்ஸ் அண்ட் சர்வீசஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்டார்ட் அப் வந்து நம்ம பண்ணணும் அப்படின்னு எனக்கு ஒரு இது வந்ததே எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஈரோட்ல வந்து நான் ஈரோட்லயே பிறந்து வளர்ந்தவங்கனால ஈரோடு வந்து ஐ ஹாவ் லாட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் அந்த மாதிரி இருக்காங்க. அவங்க எல்லாரும் வந்து நம்ம ஜெனரலா பேசிட்டு இருக்கும்போது, உங்க காலேஜ்ல அத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க. இப்ப கேஎஸ்ஆர் காலேஜ்ல பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இன்ஜினியரிங் காலேஜ், பாலிடெக்னிக், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் எல்லாமே இருக்குங்க. ஒரு 25,000 பேர் படிக்கிற ஒரு இன்ஸ்டிடியூஷன்ல இத்தனை பேர் இருக்கிறாங்க. எனக்கு யாராவது ஒரு அக்கௌண்ட் ஸ்டாஃபோ இல்ல வந்து வேற ஏதாவது டெக்னிக்கல் டிப்ளமோ ஸ்டூடெண்டோ கொடுங்க அப்படின்னு கேட்டோம்னா நம்ம அனுப்பிச்சு விடுவோம். பாத்தீங்கன்னா ஒரு சக்சஸ்ஃபுல்லா அவங்களால வந்து ஒரு நல்ல கேண்டிடேட்டை ஐடென்டிஃபை பண்ணவே முடியலைங்க. சோ இது வந்து எல்லாருமே ஒரு நிறைய அடிக்கடி அங்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. சோ அப்ப இதுலதான் அந்த ஸ்டார்ட் அப்ல வந்து ஃபர்ஸ்ட் நான் பார்க்க வேண்டிய ஒரு விஷயத்த நான் அப்ப பார்த்தேன். என்ன அப்படின்னா, என்ன வந்து ப்ராப்ளம் வந்து நாம அட்ரஸ் பண்ண போறோம். ஸோ ஸ்டார்ட் அப் அப்படிங்கறது நம்ம ஜென்ரலா வந்து எந்த கம்பெனியா இருந்தாலும் வந்து நம்ம நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கிறது என்னன்னா, பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு கம்பெனி பிசினஸ் ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னு நிறைய பேர் நினைப்போம். நாம இப்ப இருக்கிற இன்கம் வந்து எனக்கு பத்தல, ஐ ஹவ் டு டூ எ பிசினஸ், நான் அதுக்கு மேல நிறைய சம்பாதிக்கணும் அப்படிங்கறது ஒரு தாட் எல்லாத்துக்கும் இருக்கும். அது தப்புன்னு சொல்ல. பட் அந்த நிலையை நீங்க அடையிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா, எடுத்தோடனே நம்ம அது வந்து உங்களோட லாங் டேர்ம் கோலா இருக்கலாம், தப்பு இல்லைங்க. பட் ஸ்டார்ட் அப்ல வந்து முதல்ல பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, நாம வந்து என்ன ப்ராப்ளம் ஐடென்டிஃபை பண்ணி அந்த ப்ராப்ளத்துக்கு என்ன சொல்யூஷன் கொடுக்கற மாதிரி ஒரு இதை வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணணுங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது ஸ்டார்ட் அப்ல வந்து இந்த ப்ராப்ளம் ஐடென்டிஃபிகேஷன்ங்கிறது வந்து எனக்கு எப்ப கிடைச்சதுன்னா, ஒரு 1 or 2 years வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் இவங்க எல்லாருமே வந்து சொல்றதை வச்சுதான், இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல குவாலிட்டியான மேன் பவர் கிடைக்கிறதுக்கு இங்க நிறைய பேர் எல்லாரும் தடுமாறுறாங்க அப்படிங்கறது எனக்கு அந்த இடத்துல தோண ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இட் இஸ் த ரைட் டைம். ஸோ நாம வந்து we can start a company because நமக்கு வந்து ஸ்டூடெண்ட் படிச்சவங்க அங்கிருந்து வெளியே வந்து கம்பெனில ஜாயின் பண்றான். அங்க வந்து எனக்கு ஆல்மோஸ்ட் சம்வேர் அரௌண்ட் ஒரு 15 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஸோ இங்கேயும் வந்து எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இங்கெல்லாம் இருக்காங்க. கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்கிட்ட ஷேர் பண்ணும் போது அதை பத்தின ஐடியாவும் என்கிட்ட இருக்கு. ஸோ இந்த 2 டாட்டையும் கனெக்ட் பண்ணோம்னா நம்ம கண்டிப்பா ஒரு சக்சஸ்ஃபுல் ஸ்டார்ட் அப்பா நம்ம கொண்டு வர முடியும். ஸ்டார்ட் அப் சக்சஸ்ஃபுல் அப்படிங்கிறது எப்ப அது நம்ம சொல்லலாம் அப்படின்னா, அந்த ப்ராப்ளம் ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்கறோமா அப்படிங்கறதுல தான் வந்து அது சக்சஸ்ஃபுல் ஸ்டார்ட் அப்பா அப்படின்ட்டு நாம வந்து டிஃபைன் பண்ண முடியுங்க. ஸோ இப்ப நான் உள்ள போறதுக்கு முன்னாடியே வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிட்டேன். அதனால நம்ம ஃபர்ஸ்ட் முத ஒரு ஸ்டார்ட் அப் பத்தி ஏதாவது ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம்னா, ஃபர்ஸ்ட் இது வந்து என்ன ப்ராப்ளத்துக்கு நம்ம சொல்யூஷன் கொடுக்கறதுக்காக இந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்றோம் அப்படிங்கறதான் பாக்கணுங்க. இன்னொரு சின்ன எக்ஸாம்பிள், லைவ் எக்ஸாம்பிளா சொல்லணும்னா கூட வந்து பாத்தீங்கன்னா, ஈரோட்லயே வந்து SKM அனிமல் ஃபுட்ஸ் அப்படின்னு சொல்லி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இட்ஸ் a multi crore கம்பெனி, ஒரு கார்பரேட் கம்பெனியாவே கொண்டு வந்திருக்காங்க, SKM குரூப். SKM கூட வந்து பாத்தீங்கன்னா அவரு SKM மயிலானந்தன் சொல்லுவாங்க, அந்த ஓனர், கம்பெனியோட ஓனருங்க. அவரு வந்து பிசினஸ், இந்த அனிமல் ஃபீட்ஸ் பிசினஸ்ல எப்படி வந்தாருன்னா, அவங்க கிராமத்துல வந்து அவரு ஏதாவது தொழில் பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது வந்து அப்ப என்ன தோணுச்சுன்னா, அப்ப வந்து இந்த மாதிரி அனிமல் ஃபீட்ஸ் எல்லாம் சப்ளை பண்ற மாதிரி கடை வந்து அவங்க ஊர்லயே இல்லாம இருந்ததுங்க. சோ இந்த இடத்துல வந்து அதுக்கான தேவை ஒன்று இருக்கு அப்படின்னு அவர் ஐடென்டிஃபை பண்ணி அதுலதான் வந்து ஆரம்பிச்சாருங்க. அப்ப நம்ம ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கிறோம், இல்ல நம்ம ஏதாவது ஒரு புது விஷயத்த ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா, யாருக்கான எந்த இடத்துல என்ன ப்ராப்ளம் இருக்கு, அதுக்கு என்ன நம்ம சொல்யூஷன் கொடுக்குறோம், அதுதான் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டியது. ஸோ அந்த வகையில வந்து யுக்தி ஜாப்ஸ் அண்ட் சர்வீசஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு ரெக்ரூட்மெண்ட் கம்பெனி. நாங்க வந்து ஈரோட்ல வந்து ஆபீஸ் ஒர்க், அட்மின் ஒர்க், சேல்ஸ், மார்க்கெட்டிங் அந்த மாதிரி எல்லா இதுலயும் நாங்க வந்து we are addressing the problems, ரெக்ரூட்மெண்ட் ப்ராப்ளம். ஓகே, இப்போ ஒரு ஸ்டார்ட் அப் வந்து நான் ஆல்மோஸ்ட் இந்த ஒய் ஸ்டார்ட் அப் அப்படிங்கிறதுக்கு வந்து இவ்வளவு நேரம் நானே நிறைய பேசிட்டேன். ஸோ நம்ம ஸ்டார்ட் அப் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா, எல்லாரும் பண்றாங்களே நானும் ஒரு ஸ்டார்ட் அப் பண்றேன் அப்படின்னு சில பேர் பண்ணுவாங்க.
ஸோ தட் இஸ் நாட் த ரைட் ஆட்டிடியூடுங்க. நானும் பண்றேன், இவனும் பண்றான், பக்கத்து வீட்டுல ஒருத்தன் பண்றான் அப்படின்னு நம்மளும் எல்லாம் இன்னைக்கெல்லாம் ஒரு ஸ்டார்ட் அப்புங்கிறது ஒரு ஃபேஷன் மாதிரி ஆயிடுச்சு. அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு ஸ்டார்ட் அப் ஸ்டார்ட் பண்றது கிடையாது. நம்ம ஸோ எதுக்காக வை வி ஆர் கோயிங் டு தட் ஸ்டார்ட் அப், என்ன ப்ராப்ளத்தை நம்ம ஐடென்டிஃபை பண்ண போறோம், அது வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின். அதுக்கான ஆன்சரை தேடி நீங்க ஓடணுங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் நீங்க பார்க்கணும். அதுக்கு அடுத்தது தான் வந்து ஸோ அந்த ப்ராப்ளத்தை ஐடென்டிஃபை பண்ண, ஸோ ஓகே இதுதான் ப்ராப்ளம், இதுக்காக நம்ம ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்க போறோம்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ அப்போ வாட் இஸ் த பிஸ்னஸ், வாட் இஸ் த ஸ்டார்ட் அப்? இப்போ ரெக்ரூட்மெண்ட் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னே ஓகே ஐ எம் கோயிங் டு ஸ்டார்ட் அ ரெக்ரூட்மெண்ட் கம்பெனி, சரிங்களா? அதை வந்து வாட் இஸ் அவர் பிஸ்னஸ், அப்புறம் வாட் இஸ் அவர் பிஸ்னஸ் அப்படிங்கறதுல வந்து நம்ம அதுவும் அப்படித்தாங்க. எல்லாரும் பண்றதுக்காக நம்ம பண்ண முடியாதுங்க ஒரு பிசினஸ். நமக்கு அது சூட்டபிளா இருக்குமா அப்படிங்கறத பாக்கணுங்க. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட கேரக்டருக்கு பாத்தீங்கன்னா ஒரு பேமெண்ட் இதெல்லாம் வந்து வெளியே நின்றுட்டு இருக்குதுன்னா போய் இப்ப பினான்ஸ் மாதிரி எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி போய் பணத்தை வந்து மிரட்டி அடிச்சு வாங்கிட்டு வர மாதிரி பிசினஸ் எல்லாம் வந்து சத்தம் போட்டுட்டு இது பண்றது, அது வந்து எனக்கு ஒத்து வராது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன். ஸோ என்னோட கேரக்டருக்கு, என்னோட இன்ட்ரெஸ்டுக்கு, என்னோட ஆட்டிடியூடுக்கு சில பிசினஸ் வந்து ஒத்து வராதுங்க. அப்ப அதுவும் நம்ம பார்க்கணும், வாட் இஸ் த பிசினஸ் வி ஆர் கோயிங் டு டூ. அதுக்கப்புறம் தேர்ட் ஒன் வந்து ஹவு வி ஆர் கோயிங் டு டூ. ஸோ வை ஐ ஹாவ் டு டூ த ஸ்டார்ட் அப் அண்ட் வாட் இஸ் மை ஸ்டார்ட் அப் and how is going to how I am going to do that perform the startup. இந்த 3 क्वेश्चनக்கும் நம்ம வந்து ஆன்சர் பண்ணணும். ஏன் எதுக்கு அப்படின்னு வந்து எப்பவுமே கேட்டு பழகணும் அப்படின்னு நம்ம சின்ன வயசுல இருந்து கேள்விப்பட்டிருப்போங்க. அதேதான் வந்து ஸ்டார்ட் அப்பும். நம்ம வந்து ஒரு ஸ்டார்ட் அப் பண்ண போதும் இது ஏன் பண்ணணும், எதுக்கு பண்ணணும், இதனால யாருக்கு பயன், என்ன பயன் விளையும், நம்ம எப்படி பண்ண போறோம், ஏன் எதுக்கு எப்படி, இந்த क्वेश्चनக்கு ஆன்சரை வந்து நீங்க திங்க் பண்ணிட்டு தான் வந்து யூ ஹேவ் டு ஸ்டார்ட் ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணணுங்க. இது எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்றதுக்கு நான் கடைசியா ஒரு டூல் நான் உங்களுக்கு சொல்றேன். பிசினஸ் மாடல் கேன்வாஸ்ன்னு சொல்லி ஒரு டூல் வந்து, டூல்னா வந்து ஒரு டெக்னிக்கல் டூல் எல்லாம் கிடையாதுங்க, டிஜிட்டல் டூல்லாம் கிடையாது, ஒரு மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிங்க. பிசினஸ் ப்ராசஸ் பிசினஸ் மாடல் கேன்வாஸ் பிஎம்சின்னு சொல்லுவாங்க. அதை வந்து நான் லாஸ்டா உங்களுக்கு வந்து அதை பத்தி டிஸ்கஸ் பண்றேங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம இந்த கொஸ்டின்லாம் அரைஸ் பண்ணிடுறோம். இதெல்லாம் பண்ணிட்டு நம்ம ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கிறோம். பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு நமக்கு சில தகுதிகள் வேணும். எனக்கு அந்த தகுதி இருக்குதா அப்படிங்கறத நீங்களே உங்களை வந்து நீங்களே வந்து யோசிச்சு பார்க்கலாங்க, அந்த தகுதி இருக்குதா அப்படிங்கிறது. தகுதிங்கிறது என்ன தகுதினா, ஃபர்ஸ்ட் வந்து அந்த தன்னம்பிக்கைங்கிறது ஒரு முக்கியமான தகுதிங்க. ஏன்னா என்ன ஸ்டார்ட் அப் பண்ணாலும் வந்து முதல்ல வந்து கான்பிடன்ஸ், நமக்கு ஒரு கான்பிடன்ஸ் இருக்கணும், இந்த இதை வந்து நம்ம பண்ணிடலாம் அப்படின்ட்டு. ஸோ நம்ம மேல நமக்கு இருக்கிற கான்பிடன்ஸ் தான் வந்து முக்கியமான இன்வெஸ்ட்மெண்ட்டுங்க. மணி இல்ல மெட்டீரியல், மெஷின், ஆபீஸ், இதெல்லாம் விட வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான இன்வெஸ்ட்மெண்ட் என்ன இதுக்கு வேணும் அப்படின்னா அந்த செல்ஃப் கான்பிடன்ஸ், தன்னம்பிக்கை. அது இருந்துச்சுன்னா மற்றது எல்லாமே வந்து நம்ம எல்லாமே அரேஞ்ச் பண்ணிடலாங்க. ஸோ ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னா லைக் இப்ப பாத்தீங்கன்னா மெஷின், மெட்டீரியல், மணி அப்படின்னு சொல்லுவாங்க. 4M இன் பிசினஸ் சொல்லுவாங்க. அந்த 4Mக்கும் நீங்க வந்து என்னன்னா இந்த செல்ஃப் கான்பிடன்ஸ்ங்கிற அந்த முதல்ல வந்து தன்னம்பிக்கை, ரெண்டாவது வந்து குறிக்கோள். ஸோ நம்ம ஒரு பிசினஸ் ஒரு ஸ்டார்ட் அப் பண்றோம் அப்படின்னா வாட் இஸ் த விஷன், வாட் இஸ் த மிஷன், வாட் இஸ் த நீங்க வேர்ட்ஸ் வேணா நிறைய போட்டுக்கலாம். லாங் டேர்ம் ஸ்ட்ராட்டஜி, ஷார்ட் டேர்ம் ஸ்ட்ராட்டஜி, ஷார்ட் டேர்ம் கோல், லாங் டேர்ம் கோல், அந்த மாதிரி நிறைய நீங்க பேர் வேணா நிறைய வச்சுக்கலாம். பட் நமக்குன்னு வந்து ஒரு சரியான ஒரு குறிக்கோள் இருக்கணும். ஸோ அப்ஜெக்டிவ், எதுக்கு வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம், எதை அடையணும், எதை வந்து ஃபைனலா நம்ம அடைய போறோம் அப்படிங்கிற குறிக்கோள், அதுல நம்ம வந்து கிளியரா இருக்கணும். மூணாவது வந்து திறமை. ஸோ திறமை அப்படிங்கிறது வந்து சில பேர்த்துக்கு வந்து சில பிசினஸ்க்கு திறமைங்கிறது இன்பில்ட்டா பை பர்த்ல இருந்தே இருக்கும்.
ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு மார்க்கெட்டிங் ஏஜென்சி மாதிரி நீங்க ஒன்னு எடுத்து நம்ம பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், மார்க்கெட்டிங் ஆஃப் சம் ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை எடுத்து பண்றேன்னா அதுக்குன்னு ஒரு சில திறமை இருக்கும். அந்த திறமை வந்து நீங்க சின்ஸ் பர்த்ல இருந்து உங்களுக்கு இருக்கும். இல்ல சில திறமைகளை வந்து நாம வளர்த்திக்கலாங்க. ஸோ எல்லா திறமைகளும் வந்து நம்ம வந்து பை பர்த்லயே இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. சில திறமைகளை நாம வந்து வளர்த்திக்கலாம். ஸோ நீங்க ஒரு பிசினஸ் ஒரு சக்சஸ்ஃபுல் ஸ்டார்ட் அப் கொண்டு வரணும்னா இந்த தன்னம்பிக்கை, குறிக்கோள், திறமை இந்த 3 சேர்ந்ததுதான் வந்து உங்களுக்கு முக்கியமான தகுதியா நான் நினைக்கிறேன். இது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் இந்த ஸ்டார்ட் அப் ஸ்டார்ட் பண்ண ஃபர்ஸ்ட் இனிஷியலா வந்து பாத்தீங்கன்னா இந்த செல்ஃப் கான்பிடன்ஸ் குறையிறது, நம்ம அப்ஜெக்டிவ் மேலேயே நமக்கு வந்து ஒரு சந்தேகம் வர்றது, நமக்கு இதுக்கெல்லாம் திறமையெல்லாம் இருக்குதாப்பா, இந்த மாதிரிலாம் நம்மளால பண்ண முடியுமா அப்படின்னு நாமளே சந்தேகப்படுறது, இந்த மாதிரியான எண்ணங்கள்லாம் எனக்கு வந்திருக்குதுங்க. ஸோ இதெல்லாம் வரும். அதையும் தாண்டி நம்ம அதை வந்து எடுத்துட்டு போகும்போது தான் வந்து நம்ம சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போகலாம். ஸோ இந்த தகுதி வந்து ரொம்ப முக்கியம். அடுத்தது நம்ம பார்க்க வேண்டியது ஆப்பர்ச்சுனிட்டிஸா சேலஞ்சஸா. நம்ம ஆட்டிடியூட் என்ன அப்படிங்கிறது பார்க்குறேன். ஏதாவது ஒரு செயலை செய்யும் போது அந்த செயல் வந்து சேலஞ்சிங்கா இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்கிறோமா, இந்த செயலை செய்யறதுனால எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, என்னோட தகுதியை என்னோட திறமையை வளர்த்துக்கூடிய ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அப்படின்னு நம்ம நினைக்கிறோமா, இதுதான் நம்ம எப்படி வந்து அந்த செயலை வந்து நம்ம நினைக்கிறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியங்க. ஆப்பர்ச்சுனிட்டியா நினைக்கிறோமா, சேலஞ்சா நினைக்கிறோமா? அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் ஒன்று சொல்றேங்க. இப்போ ஒரு மார்க்கெட்டிங் கம்பெனி ஒன்று இருக்குங்க. அது என்ன மார்க்கெட்டிங் பார்த்தீங்கன்னா, இந்த செப்பல் வந்து மார்க்கெட் பண்றத ஒரு கம்பெனி. ஸோ செப்பல் வந்து மேனுஃபேக்சர் பண்றாங்க. அது வந்து அதை மார்க்கெட் பண்ணதுக்கு அதுக்கு ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ அந்த கம்பெனியோட எம்டி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 பேர்த்த வந்து ரெக்ரூட் பண்றாரு மார்க்கெட்டிங்க்கு. ஃபர்ஸ்ட் ஒருத்தருக்கும் ஒரு டாஸ்க் கொடுக்குறாருங்க. அது என்ன அப்படின்னா, ஒரு ஊருக்கு அனுப்புறாரு. இந்த ஊர்ல போய் நீங்க செப்பலை வந்து சேல்ஸ் பண்ணிட்டு வரணும் அப்படின்னு அனுப்பிச்சு விடுறாரு. அப்படி அனுப்பும்போது ஃபர்ஸ்ட் ஒருத்தரை போய் அனுப்பிச்சு விடுறாங்க. அவரு போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா, சார் அங்க போய் பார்த்தேங்க சார், அந்த ஊர்ல வந்து யாருமே செப்பல்ங்கிற இதை வந்து யோசிக்கவே மாட்டேங்கிறாங்க. செப்பலோட தேவைகள் என்னன்னே தெரியாம இருக்காங்க. இவங்ககிட்ட போய் நம்ம ஒருத்தட்டியா வந்து செப்பல் இருக்கு, இப்படி இருக்கு, இப்படி யூஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம செப்பலை விற்கிறது வந்து ரொம்ப கஷ்டங்க அப்படின்ட்டு வந்து, என்னால இது கண்டிப்பா ஒரு செப்பல் கூட அங்க விற்க முடியாதுங்க, யாருமே சொன்னா கூட கேட்கவே மாட்டேங்கிறாங்க, அவங்களுக்கு அதை பத்தின இம்பார்ட்டன்ஸும் தெரிய மாட்டேங்குது அப்படின்ட்டு வந்து ஒரு ஃபீட்பேக் கொடுக்குறாரு. அப்புறம் 2வதா ஒருத்தர் அனுப்புறாரு, நீங்க போய் இத பாத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப அவரு போய் பார்த்துட்டு வந்துட்டு, சார் அங்க இதேதான் அவரும் சொல்றாரு, அங்க வந்து யாருக்குமே வந்து செப்பல் போடணுங்கிற ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லைங்க, செப்பலோட பர்பஸ் என்னங்கிறதும் தெரியல. ஆனா செப்பலோட பர்பஸ் என்ன, செப்பல்னால என்ன யூஸ், செப்பல் போடுறதுனால நம்ம ஹெல்த்துக்கு என்ன அட்வான்டேஜ் இருக்குது அப்படிங்கிற எஜுகேஷனை நம்ம கொடுத்தோம்னா அட் அ டைம்ல அங்க வந்து 1000 கணக்குல செப்பலை விற்கலாங்க. இது மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுதுங்க அப்படின்னு சொல்லி ஃபீட்பேக் கொடுக்குறாங்க. ஸோ அப்ப ஆப்பர்ச்சுனிட்டிஸா சேலஞ்சஸா பாக்குறோமா அப்படிங்கறதான் வந்து பிசினஸ்ல வந்து ரொம்ப முக்கியம். அதாவது எப்படி இருந்தாலும் அந்த இடத்துல செப்பல் யாருமே போடாம இருக்கிறதுங்கிறதா அங்க ஃபேக்ட்டுங்க. அங்க போய் நம்ம செப்பலை விற்க போறோம் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிட்ட டாஸ்க், இதுல மாற்றமே இல்லை. பட் அதை வந்து என்ன பெர்ஸ்பெக்டிவ்ல நம்ம பாக்குறேன்னு பாருங்களேன். ஒருத்த வந்து அதை வந்து சேலஞ்சா பாக்குறான், இன்னொருத்தரை வந்து அதே வந்து நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியா பாக்குறாங்க. ஸோ அப்ப நம்ம ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி எடுத்துட்டு போறோம் அப்படின்னா எங்கெங்கெல்லாம் எல்லாமே சேலஞ்சாதான் நமக்கு தெரியும் பாக்குறது, அதை சேலஞ்சா வந்து நம்ம ஃபீல் பண்ணாம அதுக்கு அந்த சேலஞ்சை நம்ம ஃபேஸ் பண்ண என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும் அப்படிங்கிற அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நம்ம பார்க்கணுங்க. இப்ப எனக்கு இதை பேசும்போதுதான் ஒரு ஞாபகத்துக்கு வருங்க. நான் ஒரு கம்பெனிக்கு வந்து ஒரு ஹெச்ஆர் மீட் பண்றதுக்காக உட்கார்ந்துட்டு இருந்தேன். அந்த ஹெச்ஆர் ரூம்ல வந்து பாத்தீங்கன்னா முன்னாடியே அந்த ரூமுக்கு வெளியவே வந்து ஒரு
ஒரு வாசகத்தை வந்து இங்கிலீஷ்ல ஒட்டி இருந்தாருங்க. அது இன்னைக்கும் எனக்கு இது வந்து நடந்த ஒரு 5-6 வருஷம் இருக்கும் அந்த ஹெச்ஆர் பார்த்தது. பட் அவரு கூட நான் பெருசா மறந்துட்டேன். ஆனா அந்த வாசகம் வந்து எனக்கு இன்னைக்கும் ஞாபகம் இருக்கு. அதுல என்ன எழுதி இருந்ததுன்னா, இஃப் இட் டசன்ட் சேலஞ்சஸ் யூ இட் வில் நாட் சேஞ்ச் யூ. எது வந்து எந்த செயல்பாடுகள் வந்து உனக்கு சவாலா இல்லாம இருக்குதோ அந்த செயல்பாட்டை செய்யறதுனால உனக்கு எந்த மாற்றமும் இருக்காது அப்படிங்கிறாங்க. ஸோ சவாலான காரியத்தை செய்யும் போது மட்டும்தான் நமக்குள்ள ஒரு மாற்றத்தை வந்து நம்ம கொண்டு வர முடியும். ஸோ நம்ம அந்த சவாலான காரியத்தை வந்து நம்ம எடுத்து செய்யும் போது தான் வந்து நமக்குள்ள ஒரு மாற்றம் இருக்கும். மாற்றம் அப்படிங்கிறது வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் வெல்த், இன் டேர்ம்ஸ் ஆஃப் அதர் ஆஸ்பெக்ட்ஸ், ரெகக்னேஷன், எதா இருந்தாலும் சரிங்க. இப்ப நீங்க காலேஜஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம், இல்ல மத்த இடத்துல ஒர்க் பண்ற மாதிரி இடத்துலயும் கூட அப்படித்தாங்க. நம்ம வந்து ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து சேலஞ்சை வந்து எடுக்கும்போது தான் வந்து எடுத்த ஒரு டாஸ்க் செய்யும் போது தான் வந்து சேஞ்சஸ் வந்து நம்ம பார்க்க முடியும். ஸோ அப்ப இந்த ஆட்டிடியூட் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். இது அதுக்கு ஒரு சின்ன இன்னொரு எக்ஸாம்பிள். இது நம்ம இதை பத்தி பார்க்கும்போது தான் நான் ஒரு பேப்பர்ல நான் படிச்சேங்க. என்னன்னா இந்த கொரோனா பேண்டமிக் டைம்ல வந்து நான் பேப்பர் படிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு இந்த நியூஸ் வந்து ரொம்ப திடீர்னு ஒரு மாதிரி அட்ராக்ட் பண்ணிச்சுங்க. என்னன்னா ஒன் ஆஃப் த சீனியர் லாயர் இன் ஈரோடு, எங்க ஊர்ல ஈரோட்ல வந்து இஸ் சீனியர் லாயர். அவரு வந்து ஏன்னா அன்னைக்கு அந்த கொரோனா பேண்டமிக் டைம்ல வந்து லாஸ்ட் இயர்ல வந்து எந்த ஆஃபீஸும் ஒர்க் ஆகலைங்க. ஐ மீன் கோர்ட் இதெல்லாம் எதுவும் ஒர்க் ஆகாதனால அவருக்கு எந்த வருமானம் இல்லாதனால வந்து அந்த இடத்துல அவர் வந்து அதை பத்தி யோசிக்கவே இல்லைங்க. நாம வந்து வக்கீலா இருக்கிறோம், சீனியர் லாயர், அதெல்லாம் எதுவுமே யோசிக்காம இம்மீடியட்லி என்ட் இந்த ஆக்ஷன். ஜஸ்ட் அன்னைக்கு நாம ஏதாவது சாப்பிட்டு தான் ஆகணும், அன்னைக்கு ஏதாவது பண்ணி தான் ஆகணும்னு வந்து நாம பண்ணிட்டேன். அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு டீ செல்லரா மாறி அது வந்து அவரு டீயை வந்து சேல்ஸ் பண்ணிட்டு அதை வச்சு அதுல இருக்கிற வருமானத்துலதான் வந்து அவர் சாப்பிட்டு இருந்தாரு அப்படின்ட்டு ஒரு நியூஸ் படிச்சேங்க. இது மாதிரி நிறைய நியூஸ் நீங்க படிச்சிருப்பீங்க. ஈவன் காலேஜ்ல ஃபேக்கல்டி, இப்ப காலேஜ்ல நிறைய க்ளோஸ் பண்ணிட்டாங்க. காலேஜஸ் வந்து ஃபேக்கல்ட்டியா இருந்தவங்க எல்லாம் வந்து பிரியாணி சேல்ஸ் பண்றாங்க, இல்ல ஃபுட் ஏதாவது பண்றாங்க அப்படின்லாம் நிறைய உங்களுக்கு நியூஸ்ல வந்திருக்குங்க. இந்த இடத்துல நம்ம எடுத்துக்க வேண்டியது என்னன்னா, நாமளும் அடுத்த இனிமேல் போய் பிரியாணி செய்யணும் அப்படின்னு நம்ம போகக்கூடாதுங்க. நானும் லெக்சரரா தான் இருக்கிறேங்க, நீங்க சொன்னீங்க இனிமேல் நானும் போய் நான் இனிமேல் பிரியாணி சேல்ஸ் பண்றேன் அப்படின்னு நான் அந்த மீனிங்ல சொல்ல வரலீங்க. என்னன்னா எல்லா இடத்துலயும் வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து மட்டும்தான் நம்ம யோசிச்சுட்டு இருக்கணும். ஐயோ கொரோனா வந்துருச்சு, பேண்டமிக் வந்துருச்சு, எதுக்கும் வழி இல்லை, காலேஜ்ல சேலரி இல்ல நம்ம இது பண்ணல அது பண்ணல, நம்ம அந்த சேலஞ்சையே உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கிறது வந்து அந்த நெகட்டிவ் தாட்ஸ், அந்த சேலஞ்ச் யோசிக்கிறதுல வந்து தேர் இஸ் நோ பாயிண்ட். ஸோ அந்த மீனிங் தான் நான் அதுக்காக இதை சொல்ல வந்தேங்க. அப்புறம் முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த நெட்வொர்க்கிங் பத்தி பேசும்போது இப்ப ஸ்ரீதர் வந்து என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது என்ன சொன்னாருன்னா, இந்த மாதிரி நான் வந்து மற்ற ஆர்கனைசேஷன் லைன்ஸ் கிளப், ரோட்டரி, ஜேசிஸ் இந்த மாதிரி ஆர்கனைசேஷன்லாம் வந்து ஆக்டிவா இன்வால்வ் ஆயிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு வந்து ஸ்ரீதரனை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது சொன்னாருங்க. மேபி அந்த அந்த ஆஸ்பெக்ட்ல வந்து நான் என்ன பண்றேங்கிறது மேபி ஸ்ரீதருக்கே கூட தெரியலைங்க. நெட்வொர்க்கிங் தான் வந்து பிஸ்னஸ்ல வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்ப ஈவன் ஈரோடு நான் வந்து ஒரு ரெக்ரூட்மெண்ட் கம்பெனி ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னா இதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா அந்த நெட்வொர்க்கிங் தான். ஏன்னா என்னோட ஸ்டூடெண்ட்ஸ், என்னோட ஃப்ரெண்ட்ஸ், என்னோட ரிலேட்டிவ்ஸ் அங்கங்க வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸ்டில் ஐ மெயின்டைனிங் தட் நெட்வொர்க். இப்ப ஸ்ரீதரே பாத்தீங்கன்னா he completed his graduation in 2009. ஆல்மோஸ்ட் இப்போ ஒரு ஆல்மோஸ்ட் 10-11-12 இயர்ஸ் பக்கம் ஆச்சுங்க. ஸ்டில் வி ஆர் இன் டச்சுங்க. நான் அதுக்காக வந்து டெய்லி ஸ்ரீதர்கிட்ட பேசுறேன்னா அப்படின்னா அப்படி கிடையாது. ஐ பி சென்டிங் இப்போ ஒரு பர்த்டே அப்படின்னா ஒரு விஷ் பண்ணுவாங்க. அப்புறம் வேற ஸ்ரீதர் வந்து இங்க வந்தாருன்னா, எங்க ஊர் பக்கம் வந்தாருன்னா he will call me. நான் அந்த பக்கம் எங்கேயாவது அவங்க ஊர் பக்கம் போனா ஒரு தடவை கால் பண்ணுவேன், ஜஸ்ட் எப்படி இப்ப இருக்கேன். இந்த மாதிரி ஒரு நெட்வொர்க் வந்து கண்டிப்பா மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கு பிசினஸ்ல. ஏன்னா அந்த நெட்வொர்க் வந்து எந்த இடத்துல நமக்கு யூஸ் ஆகும் அப்படின்ட்டு இப்ப என்னால சொல்லவே முடியாது. இப்ப ஸ்ரீதர் கூட நான் ரெகுலரா கனெக்ட் பண்ணியிருக்கிறேன், இல்ல ஸ்ரீதர் வந்து என் கூட கனெக்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னா இந்த நெட்வொர்க்கிங் வந்து எப்ப யூஸ் ஆகும், எப்படி யூஸ் ஆகும் அப்படின்னு நம்ம எப்பவுமே கணிக்கவே முடியாது. திடீர்னு அது வந்து மிகப்பெரிய ஒரு
தாக்கத்தை உண்டு பண்ணுங்க. இந்த நெட்வொர்க்கிங் தான் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு நான் வந்து 2013 வந்து ஒரு யூஎஸ்க்கு வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ்க்கு வந்து ஒரு ட்ரிப் போயிருந்தேங்க. அது வந்து இட் இஸ் ஸ்பான்சர்ட் ட்ரிப் ஃபார் 1 month. அந்த ட்ரிப்புக்கான அது அந்த மாதிரி ஒரு லைஃப் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதே வந்து இட் இஸ் பிகாஸ் ஆஃப் நெட்வொர்க்கிங் தான். நான் பாட்டுக்கு காலேஜ்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், காலேஜ் போக வருவேன் அப்படிங்கிற மாதிரி இல்லாம நிறைய பேர்த்துக்கு கூட அந்த கனெக்ஷன்ல இருக்கிறதுனால வந்து ஐ ஹவ் லாட் ஆஃப் பெனிஃபிட்ஸ்ங்க. ஈவன் இந்த ஸ்டார்ட் அப்ல வந்து நெட்வொர்க்கிங் வந்து இன்னமும் இருந்துட்டே இருக்கு. அது ஸ்டில் ஐ மெயின்டைனிங். அதுக்கு இந்த நெட்வொர்க் பீப்புள் கூட கனெக்ட் ஆகிறதுக்கு வந்து ஈஸியான ஒரு வழி என்னன்னா, நீங்க ஃபேஸ்புக்ல ஆக்டிவா சில பேர் இருப்பீங்க, இல்லாம கூட இருப்பீங்க. இனிமேல் நீங்க என்ன பண்ணுங்கன்னா, எங்க யார புதுசா மீட் பண்றீங்க, இல்ல கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் பேசிட்டு இருக்கிறீங்க, ஃப்ரெண்ட் ஆயிரேன்னு வச்சுக்கோங்களேன், அவரை பத்தி யோசிச்சுட்டு வந்துருவீங்க. அப்போ வரும்போது வந்து எப்ப யாரை பத்தி பேசுனீங்கனாலும் அவங்களோட பர்த்டே டேட்டும் இல்ல கல்யாணம் ஆயிருது அப்படின்னா வெட்டிங் டேட்டும் வந்து நீங்க கேட்டு வாங்கிக்கீங்க. ஆனா அதுக்காக வயசெல்லாம் கேட்காதீங்க. உங்களுக்கு என்ன வயசுங்க, என்ன டேட் ஆஃப் பர்த் அப்படின்னு சில பேர் வந்து டேட் ஆஃப் பர்த் சொல்றதுக்கு கொஞ்சம் தயங்குவாங்க. நமக்கு டேட் தெரிஞ்சா போதுங்க. இப்ப என்னோட இது பாத்தீங்கன்னா 14th செப்டம்பர் வந்து என்னோட பிறந்த நாள். அந்த மாதிரி நம்ம அந்த 14th செப்டம்பர் அப்படிங்கறது மட்டும் தெரிஞ்சுட்டு வந்துட்டு அது வந்து மறக்காம எல்லாத்துக்கும் அது பர்த்டே விஷ் பண்ணினீங்கன்னா நீங்க டெய்லி அவங்ககிட்ட பேசணுங்கிற அவசியம் கூட இல்லைங்க. ஒரே ஒரு வருஷத்துல ஒரு தடவை அந்த பர்த்டே விஷ் மட்டும் நீங்க பண்ணிட்டு இருந்தீங்கன்னாவே இட் இஸ் அ குட் வே ஆஃப் மெயின்டைனிங் நெட்வொர்க் அண்ட் ஆல்சோ இட் இஸ் அன் ஈஸி வே ஆஃப் மெயின்டைனிங் த நெட்வொர்க் கனெக்ஷன். ஸோ இப்பெல்லாம் நிறைய மீட்டிங்ல சொல்லுவாங்க, நெட்வொர்க் இஸ் ஈக்குவல் டு நெட் ஒர்த் அப்படிம்பாங்க. உங்களுக்கு என்ன சொத்து, நெட் ஒர்த் அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன அசட்டு சொத்து இருக்குது அப்படிங்கிறது. உங்களோட சொத்து என்ன அப்படின்னா இட் இஸ் நாட் மணி. உங்களோட சொத்து என்ன அப்படின்னா உங்களுக்கு எத்தனை பேர்த்த தெரிஞ்சிருக்கிறது, எத்தனை பேர்த்து கூட நீங்க கனெக்ட் ஆயிருக்கிறீங்க. அதுதான் வந்து இன்னைக்கு உங்களோட அசைக்க முடியாத சொத்தா இருக்க போகுது. ஸோ அதனால அண்டர்ஸ்டாண்ட் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் நெட்வொர்க்கிங் ஃபார் சக்சஸ்ஃபுல் ஸ்டார்ட் அப். And then I want to emphasize on next point என்னன்னா இன்னோவேஷன். இன்னோவேஷன் அப்படின்னா ஏதாவது ஒரு புதுமையா செஞ்சுட்டே இருக்கணுங்க. அந்த ஆஸ்பெக்ட் நான் சொல்ல வரேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்ல நீங்க இன்னோவேஷன் அப்படின்னா வந்து இப்போ ஒரு இன்ஜின் ஒர்க் ஆகுது இல்ல வேற ஏதாவது மெக்கானிக்கல் பார்ட்ஸ் நீங்க எடுத்துட்டீங்கன்னா அதுல வந்து ஒரு எஃபிஷியன்சி இம்ப்ரூவ் பண்ற மாதிரி ஏதாவது ஒரு வந்து யூ கேன் டூ சம் நியூ ஐடியாஸ், யூ கேன் கம் அவுட் வித் நியூ கான்செப்ட். அது வந்து டெக்னிக்கல் சைடுங்க. நான் சொல்ற இந்த இன்னோவேஷன் என்ன அப்படின்னா டே டு டே லைஃப்ல வந்து நீங்க உங்களை வந்து நம்ம மாத்திக்கிட்டே இருக்கிறோமா அப்படிங்கறத வந்து நம்ம செக் பண்ணணுங்க. நாம அந்த இன்னோவேட் வந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேங்க. நீங்க காலையில எந்திரிக்கிறீங்க, ஈவினிங் வந்து காலையில எந்திரிச்சு ப்ரஷ் பண்ணி குளிச்சு ரெடி ஆகி சாப்பிட்டு ஆஃபீஸ் போறோம், திரும்ப வந்து முடிச்சுட்டு வந்து வீட்டுக்கு வந்துட்டு தூங்க போறோம். ஸோ அந்த காலையில எந்திரிச்சு கிளம்புறதுல இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம ரெகுலரா பண்ற வேலையவே வந்து எப்படி நம்ம புதுசா பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய விஷயத்த வந்து நம்ம புதுசாவே பண்ண மாட்டோங்க. இப்போ நீங்க குளிக்கிற ஒரு விஷயத்த எடுத்துங்க. நீங்க ரெகுலரா வந்து உங்களோட பாத்ரூம் போய் குளிப்பீங்க. அந்த குளிக்கிறது வந்து நீங்க அந்த சோப் எங்க வைக்கிறீங்க, எப்படி குளிக்கிறீங்க, எப்படி பண்றீங்க பாருங்க. நீங்க வேணா ஒரு 10 நாள் நீங்க வாட்ச் பண்ணி பாருங்க, பெரிய மாற்றமே இருக்காதுங்க. ரெகுலரா அது ஒரு ரொட்டீனா நம்ம பாட்டுக்கு அது நிச்சயமாவே நம்ம செஞ்சுட்டே இருப்பாங்க ரெகுலரா. ஸோ லைஃப்ல வந்து அந்த இன்னோவேஷனை தேடி யாரு ஓடுறாங்களோ அது வந்து கண்டிப்பா வந்து பிசினஸ்லயும் வந்து நல்லா சக்சஸ் ஆகும். சின்ன சின்ன இன்னோவேஷன் தாங்க. இப்ப நீங்க உங்க ஆபீஸ்ல வந்து 2 பக்கம் படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க ஒரே பக்கம் படியில தான் ஏறணுங்கிறதுல திடீர்னு இந்த பக்கம் படியில ஏறி போலாம். அந்த மாதிரிங்க. ஒரு நாள் ஒரு இப்ப பைக்ல போறோம் இல்ல கார்ல போறோம் அப்படின்னா ரெகுலரா ஒரு ரூட்ல போறோம் அப்படின்னா கொஞ்சம் ரிலாக்ஸேஷனா இருக்கிறோம் அப்படின்னா அதுல இருந்து நம்ம வேற ஒரு ரூட் எடுத்து போறதுங்க. அங்கெல்லாம் என்னதான் இருக்குதுன்னு போய் பார்க்கலாமே அப்படிங்கிற அந்த தாட் வந்து நீங்க உங்களை புதுப்பிச்சுட்டே இருந்தாதான் வந்து இன்னோவேஷன் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட் இந்த ஸ்டார்ட் அப்லங்க.
ஸோ இன்னோவேஷன் அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல வர்றது வந்து நாட் ஓன்லி இன் பிஸ்னஸ், இன் யுவர் பர்சனல் லைஃப் ஆல்சோ. இப்போ என்னோட கம்பெனி ரெக்ரூட்மெண்ட்லேயே வந்து புதுசாக ஒரு சின்ன எக்ஸாம்பிள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நான் லோகோ டிசைன் பண்றதுல இருந்துங்க, கம்பெனியோட ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா, அதுல ஏதாவது சின்ன சின்ன புது விஷயங்கள் நம்ம இன்க்ளூட் பண்ணலாமா அப்படிங்கறத வந்து திங்க் பண்ணிட்டே இருப்பேன். நான் மறுபடியும் கூட உங்களுக்கு நான் அனுப்பிச்சு விடுறேன் என்னோட ப்ரொமோஷன்ஸ்லாம். அது மாதிரி நீங்க எவ்ரி டே, எவ்ரி மினிட், எவ்ரி ஹவர் யூ ஹேவ் டு திங்க் அபவுட் சேஞ்சிங் யுவர் செல்ஃப். ஸோ அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிளுங்க. நான் இதுவும் அப்படித்தாங்க, ஏதோ ஃபேஸ்புக்லயே வாட்ஸ்அப்லயே வந்ததுங்க. எனக்கு பார்த்தோன்னே ஒரு சின்ன அட்ராக்ஷனா இருந்தது. இவர் ஒரு சாதாரணமா இவர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு ஒண்ணு இல்லைங்க, டெய்லி ஒரு கப்பு 10 ரூபாய்க்கு டீ வித்துட்டு இருக்கிறாரு. அதுதான் இவரோட வேலை. டீ கடைக்காரர் சைக்கிள் போய் டீ விற்கிற வேலைங்க. அந்த லாயர் இதுக்கு முன்னாடி காட்டினேன் இல்லைங்களா, லாயர் டீ வித்துட்டு இருக்கிற மாதிரி இவர் வந்து டீ வித்துட்டு இருக்காரு. அந்த லாயர் பாருங்க, அவர் தொழிலுக்கு புதுசுங்க. அப்புறம் அவரும் இல்லாத அதுவும் இல்லாத அவர் இன்னோவேட்டிவ்னா அதுல யோசிக்காத இருந்தவங்க. அதே டீ கடை வந்து இவர் பாருங்க, சம்ஹவ் இதுல ஒன்றும் அவருக்கு வந்து பெரிய இதெல்லாம் இல்லை. எப்படி இருந்தாலும் ஏதோ ஒரு ட்ரெஸ் போட போறாருங்க. அது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா தலைப்பாகி எல்லாம் போட்ட மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸை போடுறாரு. சும்மா பேண்ட் ஷர்ட் போடலாம், அதுக்கு பதில் இந்த மாதிரி போடுறாருங்க. அப்புறம் சைக்கிள் எல்லாம் பாருங்க, சும்மா சின்ன சின்ன சிக்கனா இது அந்த மாதிரியான வேலைகள். பெருசா பண்ணிதான் இன்னோவேஷனை கொண்டு வரணும் அப்படிங்கறதுல இல்லைங்க. இந்த மாதிரி பண்ணும்போது வந்து இதே வந்து ஒரு சைக்கிள் கடைக்கார மத்தவங்க பண்ணும்போது இவரு பண்ணும்போது வந்து ஒரு சின்ன அட்ராக்ஷன். யாரா இவரு எதுக்கு இப்படி நிக்கிறாருன்னா, நான் டீ கடை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். இவரு ஒரு ஊருக்குள்ள சுத்திக்கிட்டே இருந்தாரு அப்படின்னா இமீடியட்டா வில் பிகம் வெரி ஃபேமஸ். நான் ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம்ல இருக்கும்போது கூட இந்த இன்னோவேஷனை பத்தி பேசும்போது ஒருத்தர் சொன்னாருங்க, என்னன்னா மதுரையில வந்துங்க ரெட் பிரிண்டர்ஸ்ன்னு சொல்லி இந்த பிரிண்ட் எல்லாம் பண்ணி கொடுக்குறாங்க. கலர் பிரிண்ட், பிளாக் அண்ட் ஒயிட் பிரிண்ட் அவுட் எல்லாம் எடுத்து கொடுக்குற ஒரு கம்பெனி வந்து ஒருத்தர் ஸ்டார்ட் பண்ணாருங்க. அவர் வந்து எப்படி ப்ரொமோட் பண்றதுக்கு பெருசா காசுலாம் இல்லைங்க. டிவியில விளம்பரம் கொடுக்குற அளவுக்கோ பேப்பர்ல விளம்பரம் கொடுக்குற அளவுக்கு வந்து அவருக்கு அந்த அளவுக்கு இமீடியட்டா அவரால் பண்ண முடியல. பட் அதுக்கு எப்படி மார்க்கெட் பண்ணலான்ட்டு அவர் உட்காந்து யோசிக்கும் போதுங்க, அவர் சின்ன சின்ன விஷயம் என்ன பண்ணாருன்னா, எப்ப பாருங்க ரெட் கலர் டிஷர்ட்டாவே போட்டு போறதுங்க. ஏன்னா அவரோட கம்பெனி நேம் வந்து ரெட் பிரிண்டர்ஸ். ஸோ எந்த இடத்துல போனாலும் அந்த அது ஞாபகத்துக்கு வரணும் அப்படின்ட்டுங்க. நீங்க அவர் வந்து கல்யாணத்துக்கு போனாலும் சரி, ஏதாவது இறந்துட்ட இந்த காரியத்தை நல்லது கெட்டது எதுக்கு போனாலும் சரி, இல்ல வேற எங்க பாத்தீங்கன்னாலும் எனி டைம் அவர் வெளியே பாத்தீங்கன்னா வந்து ஒரு ரெட் கலர் டிஷர்ட்டோட கீழே பேண்ட் வேணா எது வேணாலும் மாத்திக்குவாரு, கருப்போ வேற ஏதோ ஒரு கலர்னாலும் மாத்திக்குவாரு. பட் மேல ஷர்ட்னு பாத்தீங்கன்னா டிஷர்ட் தான், அதுவும் ரெட்டு தாங்க. அப்புறம் அதே மாதிரி அவருக்கு நீங்க போன்ல கால் பண்ணீங்க அப்படின்னா அஜித் படத்துல அந்த ரெட்டுங்கிற படத்துல வர்ற பாட்டு தான் வந்து காலர் டியூனா வருங்க. ஏதோ ரெட் ரெட் ரெட்னு அப்படின்னு அந்த பாட்டுல அந்த வேர்டு வருங்க. அப்ப அவரு பாருங்க செலவே இல்லை, எப்படி இருந்தா ஏதாவது ஒரு பாட்டை வந்து மொபைல் போன்ல வைக்க போறோம், அவரு அந்த பேரை வச்சுட்டாரு. அதே மாதிரி எப்படி இருந்தாலும் ஏதாவது ஒரு ஷர்ட் போட போறோம், எல்லாரும் வந்து அந்த யூனிஃபார்ம் மாதிரி பாத்தீங்கன்னா யூனிஃபார்ம் மாதிரி ரெட் கலர் ஷர்ட்டே வந்து போட்டுட்டு இருந்தாருங்க. ஸோ இதெல்லாம் வந்து சின்ன சின்ன இன்னோவேஷன் பாருங்க. ஃபார் ஸ்டார்ட் அப் மட்டும் கிடையாதுங்க, ஈவன் அதர் இப்ப டே டு டே ஆக்டிவிட்டி நீங்க ஜாபுக்கு போயிட்டு இருந்தீங்கன்னா கூட அந்த ஜாப்ல கூட யூ கேன் திங்க் அபவுட் இன்னோவேஷன். இன்னோவேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் ஆல் கம்பெனிஸ். ஸோ இன்னோவேஷன் பத்தி பேசிட்டு இருக்கும் போது தான் வந்து எனக்கு இந்த யுனிக்னஸ் அப்படிங்கிற ஃபேக்டர் பத்தி யோசனை வந்துச்சுங்க. த பவர் ஆஃப் யுனிக்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த யுனிக்னஸ் வந்து உங்களுக்கு எப்பவுமே அதுக்குன்னு ஒரு தனி பவர் இருக்குதுங்க. அது என்னடா பவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாரும் வந்து வேஷ்டி சட்டையில இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இல்ல எல்லாரும் வந்து பேண்ட் ஷர்ட் போட்டுட்டு இருக்கிறாங்க, நாம மட்டும் அந்த இடத்துல வேஷ்டி சட்டையில இருந்தோம் அப்படின்னம்னா கண்டிப்பா அந்த வேஷ்டி சட்டைக்கு அந்த இடத்துல வந்து ஒரு அட்ராக்ஷன் இருக்குங்க. அதுதான் யுனிக்னஸ், அதுதான் அந்த பவர் ஆஃப் யுனிக்னஸ். எல்லாரும் பேண்ட் போட்டுட்டு இருக்கும் போது நாம மட்டும் வேஷ்டி ஷர்ட்ல ஒரு இடத்துல இருக்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாத்தோட அட்ராக்ஷன் வந்து அந்த வேஷ்டி ஷர்ட்ல இருக்கிறவங்க தான் இருக்குங்க. ஸோ அப்ப அதுதான் தட் இஸ் த பவர் ஆஃப் யூனிக்னஸ். யூனிக்னஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளை நோக்கி எல்லாத்துக்கும்
அட்ராக்ட் பண்ண கொண்டு வருங்க. இப்ப அந்த இதுக்கு முன்னாடி இந்த டீ வித்துட்டு இருந்தாரு இல்லைங்களா, இந்த இடத்துல இந்த டீ வித்துட்டு இருக்கிறவர் வந்து எங்க போனாலும் வந்து எல்லாரும் இவர் டீ விற்கிற இவர் மறக்கவும் மாட்டாங்க, திரும்பி பார்ப்பாங்க. திஸ் இஸ் த பவர் ஆஃப் யூனிக்னஸ். ஸோ அந்த பவர் ஆஃப் யூனிக்னஸ் வந்து எப்ப வரும் அப்படின்னா, நீங்க புதுசா ஏதாவது நம்ம இன்னோவேட் பண்ணணும் அப்படிங்கிற அந்த திங்கிங் வந்து நமக்கு எப்பவுமே இருந்துட்டு இருக்கும் போது தான் வந்து யூ வில் கெட் த பவர் ஆஃப் யூனிக்னஸ். ஸோ அந்த பவர் ஆஃப் யூனிக்னஸ் வாட் இட் சேஸ் தட் இப்போ ஒருத்தர் யாருமே செய்யாத ஒரு செயலை செய்யுங்க. டூ சம்திங் விச் நோ ஒன் இஸ் டூயிங், ரீட் சம்திங் விச் நோ ஒன் எல்ஸ் இஸ் ரீடிங், திங்க் சம்திங் நோ ஒன் எல்ஸ் இஸ் திங்கிங். அந்த மாதிரி இப்ப நம்ம படிக்கிறது புக்ஸே படிக்கிறோம். ஏதாவது ஒரு புக்கை எல்லாரும் வந்து குமுதம் படிக்கிறான், ஆனந்த விகடன், கல்கண்டு படிக்கிறான், நாமளும் அதை படிச்சுட்டு இருக்கிறது வந்து ஈவன் படிக்கிறதுல கூட வந்து பாத்தீங்கன்னா நமக்குன்னு ஒரு யூனிக்னஸ், எனக்கு இதுதான் இன்ட்ரெஸ்ட், இப்படிதான் நான் படிக்கணும், இந்த மாதிரி புக்கெல்லாம் நான் தேடி படிக்கிறேன் அப்படின்ட்டு உங்களுக்குன்னு ஒரு யூனிக்னஸ் கொடுக்கணும். ஏன்னா இப்ப நீங்க ஃபாரின் இப்ப மற்ற கண்ட்ரிஸ்க்கு எல்லாம் போகும்போதோ மற்ற ஊர்களுக்கு எல்லாம் போகும்போது வந்து என்ன கேட்பாங்கன்னா, வாட் இஸ் த புக் யூ ஆர் ரீடிங் அப்படின்னு கேட்பாங்க. அப்ப நாம வந்து இல்லைங்க நான் அப்படியே ஆனந்த விகடன், குமுதம் இது இன்னும் இல்லைங்க, ஏதாவது கிடைக்கிறது படிச்சுட்டு இருப்பேங்க அப்படின்னு நீங்க ஆன்சர் சொல்றதுக்கும், ஐ லைக் டு ரீட் த புக்ஸ் ஆஃப் ராபின் சர்மா அப்படின்னு ஏதாவது ஸ்பெசிஃபிக்கா சொல்லி அதுல இருந்து 2 பாயிண்ட் எடுத்து நம்ம இப்படி எல்லாம் படிச்சேன், இதெல்லாம் தெரிஞ்சுட்டேன் அப்படின்னு நீங்க சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா யூனிக்கா தெரியும். அதனாலதான் do even read something when no one else is reading, do something no one else is doing, think something no one else is thinking. That is the power of uniqueness. So இதெல்லாம் வந்து நான் இது வரைக்கும் நான் சொன்னதெல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணணும், ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கணும் அப்படின்னா எனக்கு இது மட்டும்தான் குவாலிட்டி நான் சொல்ல வரலைங்க. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல எனக்கு இருக்கிற நாலேஜ்ல ஒரு ஸ்டார்ட் அப்க்கு இம்பார்ட்டண்டா என்னென்னலாம் வேணும் அப்படிங்கறது நான் திங்க் பண்ணதுல வந்து நான் உங்ககிட்ட வந்து நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். ஸோ அதை வந்து நான் சம்மரைஸ் பண்ற மாதிரி சொல்றேங்க. ஒரு இதுல ஸ்டார்ட் அப்போட தேவைகள் முக்கியமான ரெக்வசைட்ஸ் என்னென்னலாம் முக்கியமா தேவை அப்படின்னா, உங்களுக்குள்ள வந்து ஒரு பர்னிங் டிசையர் வந்து கண்டிப்பா இருக்கணும். அது வந்து உங்களை தூங்க முடியாது. இப்ப அப்துல் கலாம் சொன்னாருன்னு சொல்றாங்க இல்லைங்களா, கனவு காணுங்கள் அப்படின்ட்டு. ஸோ அந்த கனவு வந்து பாத்தீங்கன்னா நல்லா தூங்கிட்டு கனவு காண்றது கிடையாது, உங்களை தூங்க விடாம பண்றது அந்த கனவு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஆசைப்படுறதுக்கும் பேர்னிங் டிசையர்னா ஆசைப்படுறதுக்கும் பேர்னிங் டிசையருக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. நீங்க சும்மா ஆசைப்படுறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஐ விஷ் டு பிகம் அன் ஆண்டர்பிரனர் அப்படிங்கிறது ஆசைங்க. ஐ வில் பிகம் அன் ஆண்டர்பிரனர் அப்படிங்கிறது வந்து பேர்னிங் டிசையர். ஸோ ஐ விஷ் டு பிகம் அன் ஆண்டர்பிரனர் அப்படின்னா நான் ஆண்டர்பிரனர் ஆகலான்னு ஆசைப்படுறேங்க அப்படின்னு போய் சொல்றதுக்கும், நான் ஆண்டர்பிரனரா ஆவாங்க இன்னும் 1 வருஷத்துல, இன்னும் 2 வருஷத்துல அப்படின்னு நீங்க சொல்றதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்குங்க, டிசையருக்கும் பேர்னிங் டிசையருக்கும். ஸோ அப்ப நீங்க எல்லாத்திட்டையும் போய் சொல்லணுங்கிறது கூட கிடையாதுங்க. நீங்க உங்களுக்குள்ளேயே நீங்க வந்து டெய்லி ஒரு மந்திரம் சாண்டிங் மாதிரி சொல்லிக்கலாம். சாமி கும்பிடும் போதுன்னு எடுத்துக்கலாம், இல்லை நீங்க வேற ஏதாவது டைம் கூட எடுத்துக்கலாம். பில்டிங் அ பர்னிங் டிசையர், ஐ வில் பிகம் அன் ஆண்டர்பிரனர் in 2021 or 2022 ஏப்ரல் மந்த்ல மே மந்த்ல வந்து ஐ வில் பிகம் an entrepreneur அப்படின்னு ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறதா வந்து யூ ஹேவ் டு பில்ட் அ பர்னிங் டிசையர். ஸோ அந்த இடத்துல இருந்து எந்த இடத்துலயும் நம்ம மாறக்கூடாது. ஸோ தட் இஸ் an important requisite. அப்புறம் ஃபிக்ஸ் அ மென்டாருங்க. நான் இதுக்கு முன்னாடி அதை பத்தி நான் பேசல, பட் அதுவும் ஒரு முக்கியமான பாயிண்ட் தான். மென்டார் அப்படிங்கிறது வந்து உங்களோட ரிலேட்டிவா இருக்கலாம், உங்களோட ஃப்ரெண்டா இருக்கலாம், இல்ல வேற யாராவது வேணாலும் இருக்கலாங்க. நல்லா யோசிங்க. இப்ப நீங்க ஆண்டர்பிரனர் ஆகணும் அப்படின்னா அடுத்தவங்கிட்ட போய் ஏதாவது ஒரு ஹெல்ப் கேட்கறதோ இல்ல சஜஷன் டிஸ்கஷன் கேட்கறத வந்து தயங்கவே கூடாதுங்க. இப்ப நீங்க ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப பிசினஸ் ரிலேட்டடா ஆண்டர்பிரினர்ஷிப் ரிலேட்டடா வந்து நீங்க வந்து ஒரு செமினார் அட்டன் பண்றீங்க, இல்ல ஒரு ப்ரோக்ராம் அட்டன் பண்றீங்கன்னா, நாம ஜென்ரலா என்ன பண்ணுவோம் ப்ரோக்ராம் அட்டன் பண்றதுன்னா, வெல்கம் அட்ரஸ்ல இருந்து ஓட் ஆஃப் தேங்க்ஸ் படிக்கிற வரைக்கும் அதுக்கு முன்னாடி என்னென்னலாம் அவங்க பேசினாங்களோ அதெல்லாம் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. எடுத்து எழுதிக்கிட்டே இருப்பாங்க டைரியில, அவங்க என்ன நல்ல நல்ல பாயிண்ட்லாம் சொன்னாங்க அப்படின்ட்டு எழுதுவாங்க. அது நான் தப்பே சொல்லிங்க, இட் இஸ் வெரி குட் ஆக்சுவலி. நோட்ஸ் எடுத்துட்டு வந்து அதை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல விஷயம்.
பட் ஆனா ஒரு சில பேர் நீங்க பாத்துருப்பீங்க, அந்த ப்ரோக்ராம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த சீஃப் கெஸ்டா ஒருத்தர் வந்து பேசுவாங்க இல்லைங்க, அவங்ககிட்ட போய் ஒரு 2 வார்த்தை பேசிட்டு வருவாங்க. சார் நீங்க நல்லா பேசுனீங்க சார், நான் எனக்கு என்னோட தாட் இப்படி இருக்குங்க சார், அப்படி இருக்குங்க சார்ன்ட்டு ஏதாவது ஒரு 5 மினிட்ஸ் பேசுவாங்க. அப்படி பேசும்போது வந்து பாத்தீங்கன்னா அது அவரு திருப்பி சொல்லும் போது வந்து உங்களுக்கு வந்து இன்னும் வந்து உங்களோட லேர்னிங் இதா இருக்கு. மேபி அவரையே கூட நீங்க வந்து உங்களுக்கு ஒரு மென்டாரா, சார் நான் இந்த மாதிரி பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன், சில சஜஷன்ஸ் எல்லாம் எனக்கு வேணும் அப்படின்னு நீங்க போய் ஒருத்தர் கேட்கும்போது வந்து பாத்தீங்கன்னா தே வில் பி வெரி ஹாப்பி அண்ட் ஆல்சோ யூ கேன் கெட் லாட் ஆஃப் இன்புட்ஸ் ஃப்ரம் தோஸ் பீப்புள். ஸோ அந்த மென்டார் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். அப்ப நான் சொன்ன மாதிரி பீயிங் யூனிக் அதை பத்தி நம்ம நிறைய பேசிட்டோம். அப்புறம் நான் முன்னாடி சொன்ன மாதிரி வந்து சேலஞ்ச வந்து அக்செப்ட் பண்ணிட்டு அதை ஆப்பர்ச்சுனிட்டியா பாக்குறது. ஃபர்ஸ்ட் வந்து சேலஞ்ச வந்து அக்செப்ட் பண்ணணுங்க. எந்த ஒர்க்கு நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு இடத்துல வேலைக்கே இருந்தோம்னா கூட ஒரு ஒர்க்கை வந்து நம்மளோட பாஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா, ஐயோ எனக்கு இதை கொடுத்துட்டீங்களே அப்படின்னு கேட்கறதுக்கும், இதை கொடுத்ததுனால எனக்குள்ள என்ன மாற்றம் கொண்டு வரும் அப்படிங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு அக்செப்ட் தி சேலஞ்சஸ். ஸோ நான் தன்னம்பிக்கைன்னு முன்னாடியே நான் சொன்ன முக்கியமான தகுதி அப்படிங்கிறது, அந்த தகுதியை வந்து நமக்குள்ள வந்து விடாமுயற்சியா இருக்கிறது வந்து விடாம இருக்கணும். யூ ஹேவ் டு டெவலப் அ நெவர் கிவ் அப் ஆட்டிடியூட். இப்ப கேட்காம் தமிழ்ங்கிற அந்த இதுல ஃபோரம்ல நான் பேசுறதுனால எல்லாத்துக்கும் நிறைய மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ் இந்த கெய்சன் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கெய்சன் அப்படின்னா வந்து கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட். கெய்சன் இஸ் அன் ஜாப்பனீஸ் வேர்ட். அதுல வந்து கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் நான் முன்னாடி வேற ஒரு வார்த்தையை சொன்னேன், இன்னோவேஷன் சொன்னேன் இல்லைங்களா, அதுதாங்க. இன்னைக்கு நம்ம செஞ்சதை விட நம்ம அடுத்த நாள் செய்யும் போது என்ன இம்ப்ரூவ்மெண்ட் நம்ம கொண்டு வந்திருக்கோம், அதுக்கு அடுத்த நாள் செய்யும் போது அதை விட இன்னும் கொஞ்சம் என்ன இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வந்திருக்கோம். ஸோ எவ்ரி டே டு டே உங்க லைஃப்ல வந்து யூ ஹாவ் டு பிராக்டிஸ் கைசன். ஒரு டெய்லி வந்து சின்ன சின்ன இம்ப்ரூவ்மெண்ட், சின்ன சின்ன விஷயத்துல நம்ம கொண்டு வந்தோம்னா அதுதான் வந்து சக்சஸ்ஃபுல் ஸ்டார்ட் அப்க்கு தேவைங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு நட்சல்ல ஒரே ஷீட்ல உங்களுக்கு நான் கொண்டு வந்து இத்தனை நேரம் பேசுனது எல்லாத்தையும் வந்து எனக்கு கொண்டு வந்துட்டேன். இது மட்டும்தானா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது மட்டும்தான் வந்து உங்களுக்கு முக்கியமான ஒரு ஸ்டார்ட் அப் தேவையான தகுதி அப்படின்னு நான் சொல்ல வரலைங்க. பட் இதெல்லாம் வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இது எல்லாமே முக்கியமான தகுதிகளா நான் நினைக்கிறேன், முக்கியமான தேவைகளா நான் நினைக்கிறேன் ஒரு ஸ்டார்ட் அப்ப ஸ்டார்ட் பண்றதுக்கு. ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி வந்து ஒரு டூல் பத்தி சொல்ல நான் நினைச்சேன் இல்லைங்களா, அது வந்து இதுதான் வந்து பிஸ்னஸ் மாடல் கேன்வாஸ்ன்னு சொல்ற இந்த டூலுங்க. ஸோ இப்போ நீங்க வந்து இது வரைக்கும் நம்ம பேசின விஷயங்கள், இன்னோவேஷன், ஒர்க்கிங், நமக்குள்ள இருக்கிற நெவர் கிவ் அப் ஆட்டிடியூட், யூனிக்னஸ், இதுல எல்லாம் வந்து என்னால செய்ய முடியும், எனக்குன்னு அந்த செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க டைரக்டா வந்து இம்மீடியட்டா இந்த செமினார் முடிஞ்ச நிமிஷத்துல இருந்தே வந்து யூ கேன் திங்க் அபவுட் ஸ்டார்டிங் யுவர் ஓன் கம்பெனி. அப்படி நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க பண்ண வேண்டியது வந்து இந்த பிஎம்சி தாங்க, பிசினஸ் மாடல் கேன்வாஸ். இந்த பிசினஸ் மாடல் கேன்வாஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிங்க. மேனேஜ்மெண்ட்ல வந்து மேனேஜ்மெண்ட் டூல்ஸ் வந்து நிறைய இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி பிசினஸ் மாடல் கேன்வாஸ்ங்கிறது வந்து ஒரு மேனேஜ்மெண்ட் டூலுங்க. இந்த டூல் வந்து பிசினஸ் மாடல் பிஎம்சிங்கிறது இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் when you start thinking about. இப்ப நீங்க வந்து நான் சொன்ன முக்கியமான தகுதிகள்லாம் நமக்கு இருக்குதா, நீங்க இன்ன வரைக்கும் உங்களை நம்ம பேச உங்களுக்குள்ள ஒரு தாட் ஓடிட்டே இருக்கும், இவர் இப்படிலாம் இது வேணும் அது வேணும் எல்லாம் சொல்றாரு, இதெல்லாம் நமக்கு இருக்குதா இல்லையா, இதுல நம்ம எதுல எல்லாம் லேக்கிங்ல இருப்போம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு செகண்ட் தாட் ஓடிட்டே இருந்திருக்கும். இல்ல வந்து அட்லீஸ்ட் வந்து இதெல்லாம் தான் இருந்தாதான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்ல வராரு, அப்ப நம்ம வந்து இதெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு திங்கிங்காவது இருந்திருக்கும். ஸோ அப்ப அதெல்லாம் இருக்குது இல்ல டெவலப் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு கான்பிடன்ஸ் வந்துருச்சு அப்படின்னா நீங்க அடுத்ததான் நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா, என்ன பண்ணலாம், எப்படி பண்ணலாம், ஒய், வாட், ஹவுன்னு நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த ஸ்டார்டிங்ல நான் கேட்ட அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்றதுக்கு நீங்க வந்து இந்த பிஎம்சிய யூஸ் பண்ணிக்கலாங்க.
இந்த பிசினஸ் மாடல் கேன்வாஸ்ங்கிறது என்னன்னா, நம்ம அந்த ஒய் வாட் ஹவ் வந்து நம்ம வந்து ஒரு டிஃப்ரெண்டா ஒரு டூல் மாதிரி போட்டு நம்ம பண்றதுதான் வந்து பிஎம்சிங்க. நம்ம இது வந்து நம்ம தாத்தா காலத்துல இருந்தே வந்து எல்லாம் பண்றதுதாங்க. நம்ம ஏதாவது ஒண்ணு செய்யும் போது வந்து இது ஏன் செய்யறோம், எதுக்கு செய்யறோம், இதனால என்ன யூஸ், இது எப்படி செய்ய போறோம் அப்படின்லாம் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணி அதை யோசிச்சுதான் நம்ம பண்ணுவோம். அதையே வந்து கொஞ்சம் டெக்னிக்கலா நம்ம வந்து பாக்குறேங்க. நான் ஃபர்ஸ்ட் வந்து ஜென்ரலா பிஎம்சினா என்ன அப்படிங்கறத நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் ஒரு பர்டிகுலர் பிசினஸ்ல வந்து பிஎம்சி போட்டு அந்த பிஎம்சி வந்து ஒரு பர்டிகுலர் பிசினஸ்க்கு எப்படி நம்ம பிஎம்சி எழுதுறது அப்படிங்கிறதையும் நான் வந்து உங்களுக்கு சொல்றேன். ஸ்ரீதர் இன்னொரு 5 minutes எடுத்துக்கலாங்களா சார்? எடுத்துக்கலாம் சார், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சார். ஓகே ஓகே ஓகே. இது ஒரு லாஸ்ட் இந்த பிசினஸ் மாடல் கேன்வாஸ். ஓகே, தேங்க்யூ சார். ஓகே ஓகே. ஸோ இந்த பிசினஸ் மாடல் கேன்வாஸ்ல வந்து என்னங்க, இப்போ ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னா என்னென்னலாம் நம்ம பார்க்கணும் அப்படிங்கறத வந்து இது இந்த இதை வந்து நீங்க ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அந்த ஒய் வாட் ஹவு இது எல்லாத்துக்கும் ஆன்சர் வந்து வந்துருங்க இதுலயே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பாருங்க, இந்த கஸ்டமர் செக்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா, அது ஃபர்ஸ்ட் நீங்க பாக்குறேன்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் அது பாருங்க. பார்க்கும்போது என்ன நம்ம நினைக்கிறோம்னா, who are your customer, who are you creating value for, நீங்க யாருக்காக நீங்க வந்து ஒரு வேல்யூ கிரியேட் பண்றீங்க, யார் வந்து உங்களோட கஸ்டமர். இப்ப எங்க கம்பெனிக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா யுக்தி ஜாப்ஸ் அண்ட் சர்வீசஸ் அப்படிங்கிற அந்த நாங்க ரெக்ரூட்மெண்ட் கம்பெனி நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேங்க. இந்த கம்பெனிக்கு வந்து கஸ்டமர் செக்மெண்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா வந்து கம்பெனி நடத்திட்டு இருக்கிறவங்க எங்களோட கஸ்டமர் செக்மெண்ட்டுங்க. இனிஷியலா நாங்க வந்து ஈரோட்ல போனோம், இப்ப நிறைய மத்த ஊர்களுக்கு நான் போயிட்டேன். பட் இருந்தாலும் நான் ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன நினைச்சேன் அப்படின்னா, ஈரோட்ல இருக்கிற கஸ்டமர்ஸ் யாருன்னா, எனக்கு கஸ்டமர் யாரு அப்படின்னா இந்த கம்பெனி நடத்திட்டு இருக்கிறவங்க, சின்ன சின்ன 10 பேர் 20 பேர் 30 பேர் 50 பேர் 100 பேர் வரைக்கும் வச்சுட்டு அந்த ஓனர்ஸே வந்து நடத்திட்டு இருக்காங்க இல்லைங்களா, அவங்க தான் வந்து எனக்கு டார்கெட் கஸ்டமர். இப்படி அந்த மாதிரி ஒருத்தருக்கும் ஒரு கஸ்டமர் இருப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் குழந்தைங்க யூஸ் பண்ற மாதிரி ப்ராடக்ட், பார்ன் பேபிஸ் யூஸ் பண்ற ப்ராடக்ட் இது நீங்க சேல்ஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களோட கஸ்டமர் யாரு அப்படின்னா வந்து குழந்தையோட அம்மா. ஏன்னா அவங்க தான் வந்து அந்த குழந்தைக்கு என்னென்னலாம் வேணும் அப்படின்னு திங்க் பண்ணுவாங்க. ஸோ அப்போ வந்து உங்களோட கஸ்டமர் செக்மெண்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா அவங்க தான். அவங்க யாரு, அவங்களுக்கு என்ன வேல்யூ வந்து நம்ம கிரியேட் பண்ண போறோம் அப்படிங்கறத வந்து ஃபர்ஸ்ட் கஸ்டமர் செக்மெண்ட் அப்படிங்கிற அந்த ஆஸ்பெக்ட்ல வந்து நீங்க பண்ணலாம், கஸ்டமர் செக்மெண்ட்ஸ். அடுத்தது வந்து இது சென்ட்ரல்ல வந்து வேல்யூ ப்ரிப்போசிஷன் இருக்கு பாத்தீங்களா. இந்த வேல்யூ ப்ரிப்போசிஷன்ங்கிறது வந்து அடுத்து நீங்க திங்க் பண்ணலாங்க. வாட் வேல்யூ do you deliver to the customer, அல்லது which problems are you helping to solve for the customer. நான் இதை பத்தி முன்னாடியே ஸ்டார்டிங்லேயே பேசினேங்க. நம்ம ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது கஸ்டமர் யாரு அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் டிஃபைன் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் அந்த கஸ்டமருக்கு வந்து நம்ம என்ன டெலிவர் பண்ண போறோம், என்ன வேல்யூ நம்ம கொடுக்க போறோம் அந்த கஸ்டமருக்கு. யாரா வேணாலும் இருக்கலாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஏஜ்டு பீப்புளுக்கு கூட உங்களுக்கு கஸ்டமர் செக்மெண்டா கூட இருப்பாங்க. அந்த ஏஜ்டு பீப்புளுக்கு வந்து ஏதாவது வந்து ரெக்ரியேஷனல் ஃபெசிலிட்டி இல்ல வந்து ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் அந்த மாதிரி நம்ம ஏதாவது ஒரு விசிட் பண்ணா கூட யார் அந்த கஸ்டமர், ஏஜ்டு பீப்புள் அல்லது ஒர்க்கிங் பாப்புலேஷன், பிசினஸ் பீப்புள், குழந்தைங்க, ஸ்போர்ட்ஸ் பீப்புள். இப்போ ஒரு ஸ்போர்ட்ஸ் கடை ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா வந்து ஸ்போர்ட்ஸ் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க உங்களோட கஸ்டமர். அவங்களுக்கு நம்ம என்ன வேல்யூ வந்து நம்ம கொடுக்க போறோம். ஸோ அந்த வேல்யூ ப்ரொபோசிஷன்ஸ் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் கீ பார்ட்னர்ஸ், கீ ஆக்டிவிட்டிஸ். கீ பார்ட்னர்ஸ் அப்படின்னா இட் இஸ் த லிஸ்ட் ஆஃப் பார்ட்னர்ஸ் தட் யூ கான் டூ பிஸ்னஸ். அதாவது இவங்க இல்லாம நம்மளால யாருக்குமே பிசினஸே பண்ண முடியாது அப்படிங்கிறவங்க தான் வந்து கீ பார்ட்னர்ஸ். ஸோ கீ பார்ட்னர்ஸ் அப்படின்னா இப்போ என்னோட ஃபார் எக்ஸாம்பிள் எங்களோட ரெக்ரூட்மெண்ட் கம்பெனிக்கு வந்து கீ பார்ட்னர்ஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கிடையாதுங்க, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எங்களோட கீ பார்ட்னர். அப்புறம் காலேஜ்ல இருக்கிற ஃபேக்கல்டி மெம்பர்ஸ் எங்களோட கீ பார்ட்னர். பிசினஸ் பண்றவங்க எங்களோட
கீ பார்ட்னர்ஸ். ஓகேங்களா, இவங்க எல்லாம் வந்து கீ பார்ட்னர்ஸ்ங்க. இப்ப இதுல வந்து எங்களுக்கு பார்ட்னர் இல்லைன்னு பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா குழந்தைங்க எல்லாம் இருக்காங்க இல்லைங்களா, ஸ்கூல் படிக்கிறவங்க அந்த மாதிரி அவங்களெல்லாம் நாங்க வந்து அவங்கள பத்தி வேண்டியதில்லை. ஏன்னா ரெக்ரூட்மெண்ட் அப்படிங்கறது வந்து ஆஃப்டர் காலேஜ் முடிச்சுட்டு வரவங்களுக்கு நம்ம பண்ணி கொடுக்குறோம். ஸோ அப்ப நம்ம கீ பார்ட்னர் யாரு அப்படிங்கிறத நம்ம பண்றோம். அதே மாதிரி கீ ஆக்டிவிட்டி அப்படின்னாங்க, நம்ம எந்த பிசினஸ் பண்ணாலும் நிறைய ஆக்டிவிட்டிஸ் இன்வால்வ் ஆயிருக்கும். நம்மளோட கீ ஆக்டிவிட்டி என்ன அப்படிங்கறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணணுங்க. ஸோ எங்களோட ஃபார் எக்ஸாம்பிள் எங்களோட கீ ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது என்னன்னா ரெக்ரூட்மெண்ட்டுங்க. ஆமா, அது எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தானே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ரெக்ரூட்மெண்ட்டுங்கிறது வந்து கீ ஆக்டிவிட்டி. பட் அந்த கீ ஆக்டிவிட்டியை பண்றதுக்கு சில ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் நாங்க பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, நான் வந்து ஒரு எம்ஓயு வந்து நாங்க இது வரைக்கும் ஒரு 4-5 காலேஜ்ல வந்து சைன் பண்ணியிருக்கிறோம். எம்ஓயு என்ன சைன் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா, நான் உங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ட்ரைனிங்கு கொடுக்குறேன். அந்த ட்ரைனிங்ல இருந்து கிளியர் ஆகி வரவங்களுக்கு இன்டர்வியூ பண்ணி நான் அதுக்கப்புறம் நம்ம ஜாப் வாங்கி தரேன் அப்படிங்கிறது வந்து நாங்க வந்து எம்ஓயுல நாங்க சைன் பண்ணிக்கிறோம். இதுல நோ காஸ்ட் இன்வால்வ் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப கீ ஆக்டிவிட்டி வந்து ரெக்ரூட்மெண்ட், அதோட சேர்ந்த சில ஆக்டிவிட்டி என்ன அப்படின்னா ட்ரைனிங்கும் நம்ம வந்து நம்ம கொண்டு வரோங்க. அப்ப நிறைய ஆக்டிவிட்டி நம்ம பண்ணுவோம். பட் இது எல்லாமே வந்து அந்த கீ ஆக்டிவிட்டியை வந்து ஃபோக்கஸ் பண்ணி தான் நமக்கு இருக்குங்க. ஸோ அது அப்ப நம்மளோட கீ ஆக்டிவிட்டி என்ன, கீ பார்ட்னர்ஸ் என்ன. அடுத்தது வந்து நம்ம கஸ்டமர் யாருன்னு வந்து ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் நம்ம என்ன பண்ண போறோம். How do you interact with your current and potential customer? What type of relationship do they expect from working with you? அந்த மாதிரி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட நான் கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது வந்து என்ன மாதிரி இப்போ எங்களுக்குள்ள இருக்கணும் அப்படின்னா, அந்த ப்ராப்ளத்தை வந்து நம்ம சால்வ் பண்ண போறோம் அப்படிங்கறது வந்து எங்களோட அதாவது ரெக்ரூட்மெண்ட் வந்து நம்ம சால்வ் பண்ண போறோம் அப்படிங்கிறது. அந்த ரிலேஷன்ஷிப் வந்து நம்ம எப்படி பில்ட் பண்ணிட்டே இருக்கிறது வந்து எப்படி பண்ண போறோம் அப்படிங்கறது வந்து கஸ்டமர் ரிலேஷன்ஷிப்ல கொண்டு வரோம். அப்ப ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்றது வந்து நிறைய ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குதுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப கம்பெனிஸ்க்கு வந்து நாங்க வந்து ஈவன் வி ஆர் டூயிங் ஹெச்ஆர் ட்ரைனிங், சாஃப்ட் ஸ்கில் ட்ரைனிங் ஃபார் கம்பெனி எம்ப்ளாயீஸ். அது வந்து எங்களோட கீ ஆக்டிவிட்டியா இல்லைனாலுமே அந்த கஸ்டமர் ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்றதுக்கு வி ஆர் டூயிங் தட். அப்புறம் நெக்ஸ்ட் இஸ் சேனல் அப்படிங்கிறது வந்து எப்படி வந்து நம்ம கஸ்டமரோட கனெக்ட் பண்றோங்க அப்படிங்கறத வந்து சேனல்ஸுங்க. இதுல வந்து B2B B2Cன்னு இருக்கு இல்லைங்களா. B2B அப்படின்னா பிசினஸ் டு பிசினஸ்ங்க, B2C அப்படின்னா பிசினஸ் டு கஸ்டமர். B2Bக்கும் B2Cக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா, இப்போ ஒரு ஹோல்சேல் டிஸ்ட்ரிபியூட்டரா நீங்க ஏதாவது ஒரு ப்ராடக்ட் இருக்கிறீங்க, நீங்க வந்து யூ ஆர் கோயிங் ஃபார் அ ரீட்டைல், இது ஹோல்சேலா நீங்க இருக்கீங்க, ரீட்டைல் பிசினஸ்க்கு நீங்க வந்து அவங்க தான் உங்களுக்கு கஸ்டமர் அப்படின்னா அது வந்து B2B. அவங்களும் பிசினஸ் நம்மளும் பிசினஸ், அந்த பிசினஸ் பீப்புளுக்கு நம்ம ஒரு பிசினஸ் கொடுக்குறோம், அது வந்து B2B. இதே வந்து ஒரு மசாலா பொடிய நீங்க தயாரிச்சு நீங்க டைரக்டா போய் கஸ்டமர் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து B2C. நாம ஒரு பிசினஸ், நம்ம பண்ற பிசினஸ் வந்து டைரக்டா கோயிங் டு தி கஸ்டமர். அதுக்கு வந்து B2Bனா ஒரு டைப் ஆஃப் சேனல் இருக்கும், B2Cனா ஒரு டைப் ஆஃப் சேனல் இருக்கும். இப்ப சக்தி மசாலா வந்து அதோட ஈரோட்ல தான் வந்து, ஈரோட்ல இருக்கிற அது கம்பெனிங்க, ஈரோட்ல தான் ஸ்டார்ட் பண்ணி ஈரோட்ல தான் மேனுஃபேக்சர் பண்றாங்க. சக்தி மசாலா கம்பெனிக்கு வந்து பாத்தீங்கன்னா விளம்பரம்லாம் கண்டிப்பா தேவைங்க. என்னைக்கு இருந்தாலும் வந்து அவங்களுக்கு வந்து அட்வர்டைஸ்மெண்ட், டிவி அட்வர்டைஸ்மெண்ட், பில் போர்ட்ஸ் இதெல்லாம் வந்து கண்டிப்பா அவங்களுக்கு இருந்துட்டே இருக்கணுங்க. அது இருந்தாதான் வந்து அவங்களால வந்து அது ரொம்ப முக்கியமான சேனலுங்க. பட் ஹவு ஆர் யூ ரீச்சிங் யுவர் கஸ்டமர் அப்படிங்கிறது வந்து சேனல் ஆஃப் இது. பட் இதே வந்து இப்போ ஒரு வெல்டிங் ராட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், வெல்டிங் ராடை வந்து சேல்ஸ் பண்ற ஒரு கம்பெனி இருக்குன்னு வச்சுக்கோங்க. வெல்டிங் ராடை வந்து யாருக்கு சேல்ஸ் பண்ணுவாங்க, இந்த வெல்டெல்லாம் அடிச்சுட்டு இருக்கிற மாதிரி ஒரு சின்ன சின்ன கம்பெனிஸ் எல்லாம் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கு தான் வந்து அதை போய் சேல்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் நாட் நீடட் டு கோ ஃபார் சம் டிவி அட்வர்டைஸ்மெண்ட், இந்த மாதிரிலாம் தேவை. அவங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் சேனல் ஆஃப் கம்யூனிகேஷன் இருக்குங்க. ஸோ அப்ப பிஎம்சி ஒரு கம்பெனிக்கு நீங்க வந்து எழுதும் போது
இதை வந்து இன்னும் டீட்டெயிலாக எழுதணும். கஸ்டமர் செக்மெண்ட் யாரு, கஸ்டமர் எந்த வகையான கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்றோம், வாட் இஸ் த சேனல் ஆஃப் கம்யூனிகேஷன், வாட் இஸ் த வேல்யூ ப்ரிப்போர்ஷன் வி ஆர் கிவிங் டு த கஸ்டமர், அண்ட் கீ பார்ட்னர்ஸ், கீ ஆக்டிவிட்டிஸ், ஒன் மோர் திங் இஸ் கீ ரிசோர்சஸ். வாட் ரிசோர்சஸ் டு யூ நீட் டு டெலிவர் தட் வேல்யூ ப்ரிப்போசிஷன். ஸோ நமக்கு என்னென்ன ரிசோர்சஸ் எல்லாம் தேவைப்படும், என்னென்ன ரிசோர்ஸ்ன்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா மென், மெஷின், மெட்டீரியல், மணி, இந்த 4 தான் வந்து நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்குங்க. அது வந்து கீ ரிசோர்சஸ். அதுக்கப்புறம் ஃபைனலா தான் வந்து பாத்தீங்கன்னா நீங்க நினைக்கிற இந்த எந்த பிசினஸ்னாலும் நம்ம நினைக்கிறது என்னங்க, நமக்கு வந்து என்ன செலவாகும், என்ன வரவு, என்னென்ன செலவெல்லாம் இருக்குது அப்படின்னு எழுதுறது வந்து காஸ்ட் ஸ்ட்ரக்சருங்க. என்னென்ன வகையில் நமக்கு வரவெல்லாம் வரப்போகுது அப்படின்னு சொல்றது வந்து ரெவென்யூ ஸ்ட்ரீமுங்க. நீங்க இந்த பிஎம்சியில இந்த டூல பார்க்கும் போதே தெரியும், ரெவென்யூங்கிறது கீழே பாட்டம்ல தான் இருக்குதுங்க. நீங்க இதெல்லாம் டாப்ல இருக்கிறதெல்லாம் நீங்க பக்காவா பண்ணீங்கன்னா தான் இந்த பாட்டம்ல இருக்கிற ரெவென்யூ வந்து ஜென்ரேட் ஆகிறதுக்கு 100% சான்ஸ் இருக்குங்க. பட் நம்ம எடுத்தோன்னே இந்த ரெவென்யூ பத்தி பேசிட்டு இருந்தா அப்படின்னா நீங்க டாப்ல இருக்கிற எல்லாமே வந்து இல்லாம இந்த ரெவென்யூ பத்தி பேசுனீங்கன்னா ஒன்னும் வந்து ரெவென்யூ ஜென்ரேட்டே பண்ண முடியாது. அப்ப இது ரெண்டும் வந்து ஹேண்ட் ஆன் ஹேண்ட் போகணுங்க. காஸ்ட் ஸ்ட்ரக்சர், ரெவென்யூ ஸ்ட்ரீம். நமக்கு என்னென்ன செலவுகள் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு கடை மாதிரி வச்சிருக்கீங்க அப்படின்னா ரெண்ட் வேணும், இல்ல பிசினஸ் ஏதாவது பண்ணீங்கன்னா கூட நீங்க ரெண்ட்டுக்கு எடுத்து பண்ணீங்கன்னா ரெண்டல், ஆஃபீஸ் சேலரி, ஸ்டாஃப் சேலரி, அப்புறம் வந்து கரண்ட் சார்ஜ், அந்த மாதிரி வந்து ரன்னிங் சார்ஜஸ்ங்க, அந்த மாதிரி ஃபிக்ஸட் கேபிட்டலுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட், இந்த மாதிரி நிறைய காஸ்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் நீங்க ஒன்னொன்னா சின்ன சின்னதெல்லாம் எழுதலாங்க. இது வந்து நீங்க பார்த்து என்ன வேணாலும் இதுல எழுதலாம் காஸ்ட் ஸ்ட்ரக்சர்ல. அதே மாதிரி ரெவென்யூ வந்து நம்ம என்ன மாதிரிலாம் நம்ம ரெவென்யூ வந்து பண்ண போறோம் அப்படிங்கறதும் வந்து ரெவென்யூ ஸ்ட்ரீம்ல பண்ணலாங்க. ரெவென்யூல வந்து நிறைய காஸ்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் இருக்குதுங்க. ஸோ திஸ் இஸ் பிசினஸ் மாடல் கேன்வாஸ். இந்த பிசினஸ் மாடல் கேன்வாஸ்ங்கிறது வந்து நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வந்து இங்க நான் கொடுத்துருக்கேன். நீங்க அப்படியே உங்களுக்கு பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். நான் குவிக்கா முடிச்சிடுறேங்க ஒரு 2-3 மினிட்ஸ்ல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நான் பிஎம்சி நான் காட்டியிருக்கிற இந்த பிஎம்சி வந்து எதுக்குன்னா ஆன்லைன்ல டீ சேல்ஸ் பண்றாங்க. இப்ப அமேசான், பிளிப்கார்ட் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல எல்லா ப்ராடக்ட்டும் அவங்க சேல்ஸ் பண்றாங்க. ஆன்லைன்லயே வந்து இப்ப ஃபுட் எல்லாம் வந்து பண்றாங்க, ஸ்விக்கி, ஜொமேட்டோ, இதெல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அது மாதிரி ஆன்லைன்லயே வந்து நம்ம டீ மட்டும் சேல்ஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு வந்து ஒருத்தர் வந்து ஒரு ஸ்டார்ட் அப் யோசிச்சுக்கிறான்னு வச்சுங்களேன். அந்த ஸ்டார்ட் அப்புக்கு வந்து பிஎம்சி எப்படி எழுதியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். இதுல கஸ்டமர் செக்மெண்ட் யாருன்னு ஃபர்ஸ்ட் பாருங்களேன். எனி இண்டிவிஜுவல் ஹூ ஹேவ் ஸ்மார்ட் போன்ஸ். கரெக்ட் தானே இல்லைங்களா? ஒரு ஆன்லைன்ல வந்து டீ வந்து வாங்குறவன் வந்து கண்டிப்பா வந்து ஸ்மார்ட் போன் இருக்கிறவனா தான் இருக்கணுங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்தியால ஒரு 60-70 இயர்ஸ்க்கு மேல இருக்கிறவங்க வந்து ஸ்மார்ட் போன் வச்சிருப்பாங்களா அப்படிங்கிறது வந்து ரொம்ப மினிமமா தான் இருப்பாங்க, பட் மினிமமா இருப்பாங்க. அப்ப இது யங் இண்டிவிஜுவல்ஸ் ரைட் ஃப்ரம் லைக் இப்ப மில்லினியல்ஸ் சொல்றாங்க இல்லையா, 20 வருஷத்துல இருக்கிறவங்க, 30-40 வருஷத்துக்குள்ள இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் போன்ஸ், அவங்க தான் வந்து கஸ்டமர் செக்மெண்ட்டுங்க. அதே மாதிரி கம்பெனிஸும் வந்து அவங்களுக்கு ஒரு கஸ்டமர் தாங்க. என்ன அப்படின்னா இந்த பார்ட்டி ஈவெண்ட் எல்லாம் பண்றவங்க வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல புக் பண்ணிட்டு அவங்களுக்கு டீ வந்துடும் அப்படின்னு நம்ம கம்பெனில போய் ப்ரமோட் பண்றோம் அப்படின்னா அந்த கம்பெனி ஓகேம்பாங்க. அவங்க பார்ட்டிலாம் அரேஞ்ச் பண்ணும்போது, ஈவெண்ட்ஸ் அரேஞ்ச் பண்ணும்போது வந்து தே ஆர் ரெடி. ஸோ இதுல வந்து ஒரு 2 கஸ்டமர் செக்மெண்ட் நம்ம எழுதிக்கிறோங்க. இது மாதிரி நீங்க ஒன்னொன்னா எழுதிட்டே போலாங்க. அப்ப ஃபார் எக்ஸாம்பிள் அடுத்தது வேல்யூ ப்ரொபோஷன். ஸோ அந்த கஸ்டமருக்கு வந்து என்ன வேல்யூ கொடுக்குறோம் அப்படின்னா ரீசனபிள் பிரைஸுங்க. வெளியே வந்து டீ கடையில போய் 10 ரூபாய்க்கு டீ குடிக்கிறீங்க, அதே 10 ரூபாய்க்கு வந்து நான் உங்க டோர்ல நீங்க ஆன்லைன்ல ஆர்டர் பண்ண அடுத்த ஒரு அரை மணி நேரத்துல அந்த டீ அங்க இருக்கும் சூடா, அதே மாதிரி பிரைஸ்ல, ஹை குவாலிட்டியில, நிறைய ரெசிபிஸ் வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம், இங்க இருந்துட்டு ஃப்ரெஷ்னஸ் இருக்கும். இந்த மாதிரி வந்து நீங்க பாருங்க, நீங்க ஒன்னொன்னா நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் இந்த வேல்யூல நான் கொடுக்குறேன் அப்படின்ட்டு வந்து நீங்க என்னென்ன வேல்யூல அவங்களுக்கு கொடுக்க முடியும் அப்படிங்கறத வந்து நீங்க லிஸ்ட் பண்ணலாங்க. அப்புறம் அந்த கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஃபீட்பேக் வாங்குறது ஒரு வகையான கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்றதுதான். ஏங்க இன்னைக்கு டீ சூடா இல்லைங்களா, உடனே எனக்கு வந்து நீங்க ஒரு ஃபீட்பேக் கொடுங்க, அங்கேயே வந்து நீங்க ஸ்டார் ரேட்டிங் கொடுங்க, ஃபீட்பேக் கொடுங்க, ரேட்டிங் கொடுங்க. நீங்க வந்து அதெல்லாம் வந்து ஒரு டைப் ஆஃப் ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்றது. என்ன சேனல்ஸ்ல எல்லாம் வந்து நான் இதை ப்ரொமோட் பண்ணலாம் அப்படின்னா நீங்க வெப்சைட்ல வந்து ப்ரொமோட் பண்ணலாங்க. நான் வந்து ஆன்லைன்ல வந்து டிவி சேல்ஸ் பண்றேன் அப்படின்னு கூகுள்ல போட்டு அடிச்சாவே அங்க வர மாதிரி நம்ம வந்து வெப்சைட்ல வந்து வெப்சைட் இஸ் ஒன் வே ஆஃப் புக்கிங் டீ.
நீங்க வெப்சைட்டுக்குள்ள போய் போற மாதிரி, இல்ல நீங்க ஒரு மொபைல் ஆப்பை வந்து ரெடி பண்ணிட்டு அந்த ஆப்ல வந்து அவங்க வந்து புக் பண்ற மாதிரி பண்ணலாங்க. இல்ல மார்க்கெட்டிங் சைட்ஸ்ல இல்ல டெலிவரி ஏஜென்சி, இதெல்லாம் வந்து சேனல் ஆஃப் கனெக்டிங் டு த கஸ்டமர். இப்ப இந்த 3 எடுத்துக்கங்க, கீ பார்ட்னர், கீ ஆக்டிவிட்டிஸ், கீ ரிசோர்சஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கீ பார்ட்னர்ஸ் யாரு அப்படின்னா மேனுஃபேக்சரிங் பார்ட்னர்ஸ். இப்ப பால், டீ தூள் இதெல்லாம் மேனுஃபேக்சர் பண்றாங்க இல்லைங்களா, அவங்க எல்லாம் ஒரு முக்கியமான பார்ட்னர். ஏன்னா அது வந்து கரெக்டான ஆளுகள் இருந்தா தான் நல்ல டீ வந்து நம்ம சேல்ஸ் பண்ண முடியும். அப்புறம் அட்வர்டைஸ்மெண்ட் ஏஜென்சி நம்ம ஏதாவது பண்றோம் அப்படின்னா அவங்க இட் இஸ் இம்பார்ட்டன்ட் பார்ட்னருங்க. அது மாதிரி இப்ப இந்த டீ ஆன்லைன்ல டீ சேல்ஸ் பண்றதுக்கு கீ ஆக்டிவிட்டின்னு பாத்தீங்கன்னா இதுதான். டெலிவரி, ரெசிபி ரெடி பண்ணி ரெசிபி பிளான் பண்றது, நல்ல டீயை வந்து ப்ரொடியூஸ் பண்றது, நல்ல டீ வந்து டெலிவரி பண்றது. இந்த 3 தான் வந்து கீ ஆக்டிவிட்டி. அதுபோக அலைட் ஆக்டிவிட்டி நிறைய இருக்குங்க. கீ ரிசோர்சஸ், நமக்கு இதெல்லாம் செய்யறதுக்கு வந்து முக்கியமான ரிசோர்சஸ் என்னென்னலாம் வேணும் அப்படின்னா, என்ன ஒரு நம்பர் ஆஃப் ட்ரிங்க் வேணும், குவாலிட்டி ஆஃப் த ட்ரிங்க், ஒரு பிளாட்ஃபார்ம் வேணும், ஆர்டர் பண்றதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம், டிஸ்கவுண்ட் டிக்கெட்ஸ், ரெக்கமெண்டேஷன் அல்காரிதம், இந்த மாதிரி நிறைய வந்து ரிசோர்சஸ் வந்து நமக்கு தேவைப்படுங்க. ஓகேங்க. இப்ப ஃபைனலா முக்கியமான ஒரு விஷயத்தோட நான் இது முடிக்கிறேங்க. இந்த டீ ஆன்லைன்ல சேல்ஸ் பண்றீங்க அப்படின்னா என்னென்ன மாதிரி காஸ்ட் வந்து இன்வால்வ் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அட்வர்டைஸ்மெண்ட் காஸ்ட் இன்வால்வ் இருக்கும். டீக்கு வந்து நம்ம மேனுஃபேக்சர் பண்ணும் போது டீ தூள் வாங்குறோம், பால் வாங்குறோம், இந்த மாதிரி அதுக்கான மேனுஃபேக்சரிங் காஸ்ட்டுங்க. இப்ப டெலிவரிக்கு, இப்ப ஆன்லைன் இப்ப நேரா போய் நம்ம டெலிவரி பண்றோம் அப்படின்னா அந்த டெலிவரி பாய்ஸ் இல்லைங்களா, அவங்களுக்கு வண்டி, அவங்களுக்கு ஸ்டாஃப் சேலரி, அந்த டெலிவரிக்குன்னு ஒரு இது இருக்குங்க. அதுக்கப்புறம் இப்போ நம்ம ஆப் ஒன்று ரெடி பண்றோம் அப்படின்னா அந்த ஆப்பை வந்து ஆப்ரேஷன் பண்றதுக்கு, இல்ல வெப்சைட் இருக்குன்னா வெப்சைட் ஆப்ரேட் பண்றதுக்குன்னு ஒரு எக்ஸ்பென்ஸ் இருக்கும். அப்புறம் சேலரிங்க. இதெல்லாம் இது மாதிரி இது வந்து ஒரு 5 தான் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நீங்க இன்னும் நிறைய கூட நீங்க எழுதலாங்க. ஓகே, ஃபைனலி ஐ க்ளோஸ் வித் திஸ் ரெவென்யூ ஸ்ட்ரீம்ஸுங்க. இப்ப இந்த டீ வந்து ஆன்லைன்ல சேல்ஸ் பண்ணும்போது நம்ம எப்படி எல்லாம் ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு ஆர்டர் பண்ணாங்க அப்படின்னா அதுக்கு நம்ம பே பண்ணுவாங்க இல்லைங்களா, அது ஒரு வகையான ரெவென்யூ. ஒரு 10 டீ ஆர்டர் பண்றாங்கன்னா 100 ரூபாய் அதுக்கு பே பண்ணாங்கன்னா பே பர் ஆர்டர் இஸ் ரெவென்யூ. சப்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிற வகையில் நம்ம ஒரு ரெவென்யூ பண்ணலாங்க. சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னா நீங்க மந்த்லி வந்து நீங்க இவ்வளவு பே பண்ணிடலாம். நீங்க மந்த்லி வந்து ஒரு 5000 பே பண்ணிட்டீங்கன்னா நீங்க இத்தனை டீ வந்து ரெகுலரா நீங்க வந்து ஒரு நாளைக்கு இவ்வளவு டீ எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் மாடல் வந்து நீங்க கிரியேட் பண்ணலாம். அப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா பிரீமியம் மெம்பர்ஷிப் அப்படின்னு ஒண்ணு கொண்டு வரலாம். நீங்க மெம்பரா ஒரு மாதிரி ஆயிரலாம் எங்களோட இதுல, அந்த மெம்பர்ஷிப்ல இருந்து வந்து நீங்க இவ்வளவு பே பண்ணணும் அப்படின்லாம் அதெல்லாம் ஒரு இதெல்லாம் நீங்க எல்லாம் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த மாதிரி நீங்க ஒரு இடத்துலயும் வந்து யூ கேன் கெட் த ரெவென்யூ. இது மாதிரி நீங்க ரெவென்யூ ஸ்ட்ரீம்ஸ் வந்து நம்ம பண்ணலாம். ஸோ அப்ப இந்த பிசினஸ் மாடல் கேன்வாஸ்ங்கிறது வந்து இது ரொம்ப பெரிய டாபிக்ங்க. நான் வந்து ஒரு சின்ன ஒரு 15 மினிட்ஸ்ல முடிச்சிட்டேன். இதை வந்து நீங்க இண்டிவிஜுவலா ஒரு பிசினஸ் நீங்க என்ன யோசிக்க ஆரம்பிக்கிறீங்களோ அதுக்கு நீங்க இந்த மாதிரி போட்டு பாத்தீங்கன்னா இதனால என்ன யூஸ்னா, இந்த பிசினஸ வந்து நம்ம பண்ணலாமா பண்ண வேண்டாமா, இந்த பண்றதுனால நமக்கு என்னென்ன மாதிரி ரெவென்யூ வந்து கிடைக்குமா, இதை சக்சஸ்ஃபுல்லா நம்ம கொண்டு போக முடியுமா அப்படிங்கிறத வந்து நீங்க வந்து செய்யறதுக்கு முன்னாடியே வந்து ஒரு அனலைஸ் பண்றதுக்கான ஒரு டூல் தான் வந்து இந்த பிஎம்சி. ஸோ அதனால வந்து நீங்க உங்களை எல்லாத்துக்கும் நான் கேட்டுக்கிறது என்ன அப்படின்னா, இங்க இருக்கிற பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்து நிறைய பேர் ஈவன் ஒர்க் பண்ணிட்டு இருக்கலாம். ஸ்ரீதர் சொன்ன மாதிரி ஒர்க் பண்ணிட்டு நம்ம வந்து வேற ஏதாவது ஸ்டார்ட் பண்ணலாம் புதுசா அப்படிங்கிற எண்ணத்துல இருக்கலாம். நீங்க எண்ணத்துல எப்படி இருந்தாலும் சரி, ஈவன் நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலுமே வந்து நான் இதுக்கு முன்னாடி நான் சொன்ன குவாலிட்டிஸ் எல்லாம் வந்து உங்க ஒர்க்ல வந்து நீங்க இன்புட்டா கொடுத்தீங்கன்னா இன்னும் வந்து நீங்க அடுத்த லெவலுக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதே மாதிரி இந்த பிஎம்சி வந்து நீங்க ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ற போது வந்து இந்த பர்டிகுலரா பிசினஸ்க்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. ஸோ பிஃபோர் ஐ எம் க்ளோசிங் ஐ வாண்ட் டு கோட் ஒன் இது எமில் கூ அப்படிங்கிறவர் ஒரு இங்கிலீஷ் போயட்டுங்க. அவர் சொன்ன அந்த வார்த்தை வந்து எனக்கு ரெகுலரா நான் வந்து இந்த வேர்ட்ஸ் வந்து சொல்லிட்டே இருப்பேன். டே பை டே இன் எவ்ரி வே ஐ எம் கெட்டிங் பெட்டர் அண்ட் பெட்டர். நீங்க வந்து இது ஒரு மந்திரமாட்ட வந்து டெய்லி காலையிலயோ இல்ல நைட்டு படுக்கும் போதோ வந்து 4 தடவையாவது சொல்லிட்டே படுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து எவ்ரி டே எவ்ரி பாயிண்ட் ஆஃப் டைம் யூ வில் பி கெட்டிங் பெட்டர் அண்ட் பெட்டர். அது நீங்க சொல்லும் போது எப்படி சொல்லணும் அப்படின்னா, டே பை டே இன் எவ்ரி வே ஐ எம் கெட்டிங் பெட்டர் அண்ட் பெட்டர்.
டே பை டே இன் எவ்ரி வே ஐ எம் கெட்டிங் பெட்டர் அண்ட் பெட்டர். இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரென்த் இது வந்து நீங்க தனியா சொன்னாலும் சரி, இல்லை உங்க வீட்டுல இருக்கிறவங்க யாரும் கண்டுக்க மாட்டாங்க. பட் ஆத்மார்த்தமா உங்களோட டெவலப்மெண்ட் வேணும் அப்படின்னா, உங்களுக்காக நீங்க மனசுக்குள்ள ஒரு விஷயத்தை உருவேத்திட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அது வந்து ஒரு சக்சஸ்ஃபுல்லா முடியுங்க. ஸோ இந்த எமில் கூவோட இந்த வேர்ட்ஸை வந்து ஒரு நாளும் நீங்க மந்திரமாட்டு சொல்லும் போது வந்து உங்களோட ஸ்டார்ட் அப் நீங்க எது வேணாலும் நீங்க ஆரம்பிக்கலாம், எதை வேணாலும் புது செயலை நீங்க செஞ்சீங்கனாலும் கண்டிப்பா அது வந்து சக்சஸ்ஃபுல்லா தான் முடியுங்க. ஸோ இந்த வாய்ப்புக்கு வந்து ரொம்ப நன்றி. இவ்வளவு நேரம் ஸோ என்னோட தாட்ஸை ஷேர் பண்றதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ஸ்ரீதர் அண்ட் அவரோட டீம் எல்லாத்துக்கும் வந்து பிக் தேங்க்யூ. தேங்க்யூ எவ்ரி ஒன். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். லாஸ்ட்ல கொஞ்சம் ஃபாஸ்டா போறோம், எனக்கு இன்னும் ரொம்ப டைம் ஆயிடுச்சுன்னு நினைச்சேன். அதனால அந்த பிஎம்சி மட்டும் கொஞ்சம் அவசரமா முடிச்சிட்டேங்க. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைங்க சார். நம்ம இன்னொரு கிளாஸ் கூட இன்னும் பெருசாக ஒரு டைம் கூட பண்ணலாம் சார். பண்ணலாம் கண்டிப்பா. இட்ஸ் டைம் டு என்கேஜ்ங்க. யாராவது நான் சொன்ன விஷயத்த வந்து அக்செப்ட் பண்ணலாம், இல்ல நீங்க வந்து ஏதாவது டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருந்தாலும் கூட நீங்க ஷேர் பண்ணலாம். இல்ல வேற ஏதாவது ஃபீட்பேக் இல்ல வேற ஏதாவது நீங்க எங்கிட்ட கேட்கணும் அப்படின்னாலும் நீங்க யூ கேன் டேக் டைம். திஸ் இஸ் த டைம் டு என்கேஜ். சார் வணக்கம். பிரபாகர் சொல்லுங்க சார். வணக்கம். ரொம்ப ஓகே சார், சொல்லுங்க சார். சொல்லுங்க சார், சொல்லுங்க. ரொம்ப அருமையா இருந்தது உங்களுடைய டாக்கு. இதுல முக்கியமான விஷயம் என்ன ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனேன்னா, போன வாரம் தான் நாங்க வந்து இதே ரிலேட்டடை வந்து ஒரு டிசைன் ப்ராசஸ், ஒரு பிஸ்னஸ் சக்சஸ்ஃபுல்லா ஆகணும்னா என்னென்ன விதமான சக்சஸ்ஃபுல் ஸ்டெப்ஸ் பண்ணணும் ஆஸ் பர் டெக்னிக், அதாவது நாங்க சப்ஜெக்ட் ஓரியன்டா சொன்னோம். நாங்க அதை அது எத்தனை பேருக்கு ரீச் ஆயிருக்குன்றது தெரியல. ஆனா இப்ப நீங்க சொல்லிட்டீங்க ஒரு லைவ் எக்ஸாம்பிள், நீங்களே ஒரு எக்ஸாம்பிள். அதை அந்த நீங்களே ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டு நான் இப்படிலாம் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது, அப்போ ஒரு படிப்பும் ஒரு டே டு டே லைஃபுக்கும் இருக்கக்கூடிய ஒரு கனெக்ஷனை வந்து அழகா பண்ணிட்டீங்க. வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். போன வாரம் வந்து இத்தனை பெர்சன்ட் வந்து புக்ல இருக்குதுன்னு சொன்னாரு, அதை ஃபாலோ பண்ணி ஒருத்தர் வந்து இன்னைக்கு சக்சஸ்ஃபுல்லா ஒருத்தர் நிக்கிறாரு, அதை வச்சு ஒரு பேஸ் பண்ணி ஒரு பிசினஸ் மாடல் இப்படிலாம் பண்ணலாம் சொல்றாரு. அப்போ வந்து ஒரு வாய்ப்பு இருக்குது. இப்போ அவங்களுக்கு நிறைய ஒரு நம்பிக்கை கிடைச்சிருச்சு. இப்போதுல இன்னொரு விஷயம், நீங்க பேசுறது வந்து பக்கத்துல உட்காந்து அப்படியே ஒரு ஜாலியா பேசுன மாதிரி இருந்தது. அது ரொம்ப நல்லா இருந்தது. வெரி குட். அது உங்களுடைய ஸ்பெஷல் டேலண்ட், அது ரொம்ப நல்லா இருந்தது. அதே மாதிரி உங்களுடைய ஒரு லோக்கல் ஒரு லாங்குவேஜ்ல அழகா ஒரு ரிலாக்ஸா பண்ணது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப ரொம்ப அருமையா இருந்தது. கடைசியா அந்த பிஎம்சின்னு சொன்னீங்க பாத்தீங்களா, இந்த இடத்துல நான் எல்லாருக்குமே சொல்ல விரும்புறது என்னன்னா, இன்னைக்கு இதுதான் வந்து ஒரு ஸ்டார் ஹோட்டல்ல வந்து ஒரு பிஸ்னஸ் மாடல் பண்றோம், பிஸ்னஸ் லேர்ன் பண்றதுக்கு, பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு செமினார் கொடுக்குறோம், 2000 பே பண்ணுங்க, 5000 பே பண்ணுங்க, ஒரு சார்ட் கொடுக்குறோம், பிஸ்னஸ் ஷெட்யூல் போட்டு கொடுக்குறோம். அப்படி இதெல்லாம் ஒரு பிஸ்னஸ் பண்ணி இந்த நீங்க சொன்ன கடைசியா ஒரு சார்ட் சொன்னீங்க பாருங்க, 10 minutes ஒர்க். இதைதான் அவங்க வந்து ஒரு ஆஃப் டே நடத்துறாங்க. ஆஃப் டே நடத்தி ஒரு பெரிய இல்லாத விஷயத்த பெருசா ஒரு கான்செப்ட் கொண்டு வந்து புதுசா அவங்க தான் கொடுக்குற மாதிரி கொடுத்து அதெல்லாம் பயங்கரமா ஒரு பிசினஸ் மட்டும் நிறைய பண்றாங்க. இன்னைக்கு நீங்க நம்ம தேட்கம் தமிழ் நண்பர்களுக்கு வந்து நீங்க அந்த விஷயத்த நீங்க ஒரு சிம்பிளா சொல்லிட்டீங்க. இதுதான் விஷயம், இதுதான் உங்களுக்கு தேவை. எல்லாருமே வந்து மற்றவங்க எதிர்பார்க்க தேவையில்லை, உங்க கையே உங்களுக்கு போதும் அப்படின்ற அளவுக்கு ஒரு சப்போர்ட், ஒரு அழகா ஒரு இது கொடுத்துட்டீங்க. எக்ஸலன்ஸ், ரொம்ப தேங்க்யூ. நானே ரொம்ப விரும்பி கேட்டிருக்கிறேன். இப்போ நாங்களும் ஏதாவது பிளான் பண்ணலாமா கூட யோசிக்கிறேன் சில நேரத்துல நீங்க சொல்றத வச்சு. ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்யூ 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 வெரி மச் சார். நம்ம ஃப்ரீக்வெண்டா என்னங்க சார், சாரி, ஃப்ரீக்வெண்டா நம்ம பேசுவோம். அதே மாதிரி நிறைய இப்போ வரக்கூடிய யங் என்ஜினியர்ஸ்க்கு நம்ம நிறைய மோட்டிவேஷன் கொடுக்க வேண்டியதா இருக்குது. அவங்களுக்கு என்ன ட்ராக்ல போகணுன்றது இன்னும் ஒரு அன்சர்டனிட்டியா இருக்கு அவங்களுக்கு. அது நம்ம தான் டீச்சிங்ல இருக்கிறவங்க, நம்ம தான் வந்து ஒரு ட்ராக் கரெக்டாக கொண்டு போய் விட்டுட்டோம்னா அவங்க பாட்டு போயிடும். ஸோ நம்ம வந்து ஒரு லேடர் மாதிரி ப்ராப்பரா இருக்கணும்ன்றது எனக்கு ஒரு ஆசை. பட் நீங்க உங்களுடைய பிரசன்டேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி யூ ஆர் இன் தட் ஃபீல்டு அப்படின்னும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நிறைய பேசணும் சார், நம்ம நிறைய சொல்லணும் சார். நம்மளுடைய நம்மளோட கம்யூனிட்டிக்கு உங்களுடைய ஹெல்ப் ரொம்ப தேவைங்க. உங்களுடைய ஒர்க் நல்லா பண்ணிட்டு மேலும் சிறக்க வாழ்த்துக்கள். தேங்க்யூங்க சார். உங்களோட நீங்க உங்களோட ஃபீட்பேக்ல இருந்து பாத்தீங்கன்னா நான் தெரிஞ்சிட்டது
உங்களுக்கு எவ்வளவு அந்த ஆர்வம் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேங்க. ஒரு நல்ல ஒரு ஃபேக்கல்ட்டியா வந்து டு இம்ப்ரூவ் த ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிற கம்யூனிட்டியை வந்து பண்ணணுங்கிற அந்த ஆசை வந்து எனக்கு தெரிஞ்சது. கண்டிப்பா பண்ணலாங்க சார். கட்டாயமா சார். தேங்க்யூங்க சார். தேங்க்யூ சார். யூடியூப்ல நிறைய பேர் வந்துட்டு தேங்க்ஸ் சொல்லியிருக்காங்க சார். இட்ஸ் வெரி யூஸ்ஃபுல்னு சொல்லியிருக்காங்க சார். உங்களோட கான்டாக்ட் நம்பர் வந்து நம்ம இந்த வீடியோவோட கீழே கமெண்ட் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் சார். ஸோ நம்ம நண்பர்கள் யாராவது உங்களை தொடர்பு கொள்ளணும், ஜாப் ஓரியன்டோ இல்லை வந்து பிஸ்னஸ் ஓரியன்டோ தொடர்பு கொள்ளணும் அப்படின்னா தொடர்பு கொள்ளலாம் இல்லைங்களா சார்? கண்டிப்பாங்க. கீழே லிங்க்ல நீங்க கொடுத்துட்டீங்களா? நம்பர் கொடுத்துருக்கீங்களா உங்களுக்கு எல்லாத்துக்கும்? கொடுத்துருக்குறேன் சார். கீழே நம்பர் கொடுத்துருக்குறோம் சார். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் சார், நாங்கள் catcamtamil.in அப்படின்னு யூடியூப் வெப்சைட் ஸ்டார்ட் பண்ண நாள்ல இருந்தே ஜாப் அப்படிங்கிற லிங்க்ல உங்களுடைய போஸ்ட் தான் சார் இருக்கும். ஈரோடு மட்டும் கொடுத்துருந்தோம். ஈரோடு மட்டும் கொடுத்துருந்தோம் சார். இப்போ நீங்க சொன்னீங்க அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு. ஓகே. ஸோ நண்பர்கள் நிறைய பேர் உங்களுக்கு கண்டிப்பா தொடர்பு கொள்வாங்கன்னு எதிர்பார்க்குறோம் சார். ஷோர். நாங்க கண்டிப்பா இப்ப சென்னை, பெங்களூர், கோயம்புத்தூர் இந்த மாதிரி ஊர்களுக்கும் எங்களோட சர்வீஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்க சார். ஸோ அந்த மாதிரி நீட் இருக்கிறவங்களும் எங்களை கண்டிப்பா கான்டாக்ட் பண்ணலாம். ஓகேங்க சார். தேங்க்யூ சார். ஒரு நண்பர் கேட்டிருக்கிறாரு, கேன் ஐ ஷேர் யுவர் கான்டாக்ட் நம்பர் டு மை ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாரு. இல்ல ஷோர் சார், கண்டிப்பா. நான் அது ரொம்ப விரும்புவேங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி நெட்வொர்க்கிங் தான் ரொம்ப முக்கியங்க. மேபி நான் அவருக்கு யூஸ்ஃபுல்லா இல்லாம கூட போகலாம் அந்த பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் டைம்லைங்க. என் நம்பரை ஷேர் பண்ணி ஒருத்தர் எனக்கு கால் பண்றாங்க அப்படின்னா இமீடியட்டா அவருக்கு நான் ஹெல்ப்போ பண்ணா கூட இருக்கலாம். பட் ஏதோ ஒரு வகையில் அந்த கான்டாக்ட் வந்து எனக்கோ அவருக்கோ வந்து ஃபர்தரா வேற ஒரு ஆங்கிள் கூட அது நமக்கு வந்து கனெக்டடா இருப்பாங்க. ஸோ அதனால வந்து கெட்டிங் கனெக்டட் அப்படிங்கிறது ஐ லவ் டு டூ தட் அண்ட் ஆல்சோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி இண்டிவிஜுவலுங்க. ஸோ நீங்க அதனால வந்து தாராளமா எனக்கு ஷேர் பண்ணலாங்க. நன்றி. உங்க நண்பர்கள் வேற ஏதாவது நீங்க டவுட்ஸ், நீங்க ஏதாவது கொரியர்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட்ல கொடுங்க. சார் வந்து நம்ம யூடியூப்ல உங்களுக்கு கமெண்ட்ஸ் கொடுப்பாரு. ஓகேங்களா? சார் எப்பவுமே கூட கனெக்டோட இருப்பாரு. ஓகேங்களா? சார் ரொம்ப நன்றி சார். ஸ்ரீதருக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு ரொம்ப ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு வைபு நல்லா கிடைச்சது. நிறைய எக்ஸாம்பிள், லைவ் எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தீங்க. அப்பப்போ அந்த சில அந்த அதாவது நம்ம வீட்டில் ஒரு சில வார்த்தைகள் அப்பப்போ எழுதி வச்சு பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு சொல்லுவாங்க. அதை பார்க்க நம்மளுக்கு ஒரு இன்ட்யூஷன் பிறக்கும். எங்கேயோ ஒரு இடத்துல எங்கேயோ நம்மளுக்கு தள்ளி விடுறது நம்மள. ஸோ அதனால வந்து இது வந்து நம்மளுக்கு ரொம்ப தேவை. இப்போ இருக்கக்கூடிய யங் ஜெனரேஷன் ரொம்ப தேவை. ரொம்ப அருமையாக செஞ்சிருக்கிறீங்க சார். நன்றி சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் சார். இது இன்னும் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ், உங்களுடைய நாலேஜ் இன்னும் எங்களுக்கு தேவைப்படுது சார். இன்னொரு நாள் கண்டிப்பா உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறேன் சார். கண்டிப்பா யூ ஆர் மோஸ்ட் வெல்கம். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் சார். ஓகேங்க சார். தேங்க்ஸ் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இன்னொரு சந்தர்ப்பத்துல கண்டிப்பா நம்ம மீட் பண்ணுவோம் இந்த யூடியூப் சேனல் வழியா. தேங்க்யூங்க சார். தேங்க்யூ ஸோ மச் சார். கட்டாயமா சார். ஓகே see you everyone. தேங்க்யூ சார். சார் க்ளோஸ் பண்ணிடலாமா சார்? ஓகே சார். 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 தேங்க்யூ சார்.